நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு www.americantamilradio.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவோ தர இறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி டியூனின், ரேடியோ கார்டன் ஆகியவற்றினூடாக இணைந்திருக்கும் உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அமெரிக்க மண்ணிலிருந்து எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள். இன்றைய நாள் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் சிறப்பு செய்தி சஞ்சிகை நிகழ்ச்சியான விடுகதை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்க இருக்கின்றோம். விடுகதை, விடை தேடும் பயணம், அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் புத்தம் புதிய செய்தி சஞ்சிகை நிகழ்ச்சி. சர்வதேச ரீதியில் இடம்பெறும் அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார நிகழ்வுகளுடன் கள நிலவரங்களை அறிந்து கொள்ள கள நிலவர ஆளுமைகள் ஒன்றிணைந்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சியாய் இந்த விடுகதை நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது. இன்றைய நாள் தலைப்பாய் நாம் எழுதியிருப்பது இலங்கையில் இடம்பெறவிருக்கும் 2020 பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலானது எவ்வாறு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்க போகின்றது, அல்லது தமிழ் தலைமைகள் எவ்வாறு இனிவரும் காலங்களில் அல்லது இந்த பாராளுமன்ற தேர்தல் மூலம் தமிழ் மக்களுக்குரிய உரிமைகளையோ அல்லது அவர்களது குரல்களையோ குரல் கொடுக்க காத்திருக்கின்றார்களா, என்ன நடக்கப் போகின்றது என்பது பற்றி எங்களுடன் இன்று கலந்துரையாடுவதற்கு இலங்கையிலிருந்து இணைந்து கொள்கின்றார். சுயாதீன ஊடகவியலாளராகவும் பத்திரிகையாளராகவும் அரசியல் ஆலோசகர் அல்லது அரசியல் விமர்சகராகவும் இருக்கும் திரு நிலாந்தன் மகாதேவாய் அவர்கள். வணக்கம் நிலாந்தன் ஐயா அவர்களே. அதே நேரம் அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பில் என்னுடன் இணைந்து கொள்கின்றார் அமெரிக்க மண்ணிலிருந்து முனைவர் திரு சொர்ணம் சங்கர் அவர்கள். வணக்கம் சங்கரன். வணக்கம். ஆரம்பிப்போம் இன்றைய நிகழ்வினை ஒரு தொகுப்பு உரையுடன். 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பிற்பாடு இடம்பெற்ற அனைத்து முக்கியமான பாராளுமன்ற தேர்தல்கள் அல்லது ஜனாதிபதி தேர்தலில் 2 மிக முக்கிய கட்சிகள் இருந்தன. ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி, மற்றது இலங்கை சுதந்திர கட்சி. இம்முறை அந்த இரு கட்சிகள் பிரிந்ததாக என்று கூறினால் சரியாக இருக்குமோ தெரியாது. அவர்களுக்கு இருக்கும் மாற்று கருத்துக்களின் காரணமாக பொதுஜன எக்ஸட் பெரமுன என்ற கட்சியின் கீழ் மஹிந்த ராஜபக்ஷ இருக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷின் தலைமையிலான ஒரு கட்சி, சஜித் பிரேமதாச முன்னாள் இலங்கையின் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களின் புதல்வர், கடந்த முறை கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டவர். அவர் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியின் கீழும், ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி என்ற கட்சியின் கீழும் தெற்கில் இலங்கையின் தெற்கு பிரதேசத்தில் மும்முனை போட்டியாக இருக்கின்றார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியத்தை நாங்கள் எடுத்து நோக்கும் இடத்தில் அங்கு பன்முனை போட்டியாக, மும்முனை போட்டியாக தெற்கில் இருக்க, பன்முனை போட்டியாக வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்றது. எங்களுடைய இன்றைய இந்த நிகழ்ச்சியானது வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசத்தை மையமாக வைத்துத்தான் நாம் செல்ல இருக்கின்றோம். இலங்கை பாராளுமன்றத்தை எடுத்து நோக்கில் 225 உறுப்பினர்கள் அதில் அங்கத்துவம் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் 196 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக மக்கள் பிரதிநிதிகளாக எடுத்துச் செல்லப்படவிருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலின் மீதமுள்ள 29 பேரும் அவர்களது கட்சி பெறும் வாக்கின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகின்றனர். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாய் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு ஆலமரத்தின் கீழ் போட்டியிட்டுக் கொண்டிருந்தன. அந்த வகையில் எங்கள் பெறுபேறுகளை எடுத்து நோக்கில் 2004 22 ஆசனங்கள், 2010 14 ஆசனங்கள், 2016 2015 16 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு. இம்முறை இந்த கட்சிகள் எல்லாம் சிதறி
தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு புறமாய், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னொரு புறமாய், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி இன்னொரு முகமாய், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இன்னொரு முகமாய் சிதறி இந்த முறை இந்த தேர்தலை சந்திக்கின்றது, வடக்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும். அது தவிர கிழக்கு பிரதேசத்தில் கர்ணா என்று அழைக்கப்படும் முரளிதரன் அவர்கள் ஒரு அணியாகவும், சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையன் என்கின்ற மற்றும் ஒரு ஆளுமை கிழக்கு பிராந்தியத்தை சேர்ந்தவர் அவர் இன்னொரு அணியாகவும் இருக்கின்றார்கள். இது தவிர இதர கட்சிகள், முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கின்றது, மலையக மக்கள் முன்னணி இருக்கின்றது, மலையக தொழிலாளர் காங்கிரஸ் இருக்கின்றது. இவர்கள் அனைவரும் ஒன்று தனியாகவோ அல்லது பிரதான கட்சி, நாங்கள் ஏற்கனவே கூறிய பிரதான கட்சிகள் ஒன்றுடன் கூட்டு கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில். இதுதான் தற்பொழுதைய கள நிலவரமாய் புலம்பெயர் சமூகமாகிய நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது. நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நிலாந்தன் ஐயாவிடம் இருந்து ஆரம்பிப்போம். தற்போதைய கள நிலவரம் என்ன? நாங்கள் கூறிய இந்த கருத்துக்கள் சரியாக இருக்கின்றதா? கட்சிகள் அனைத்தும் பிரிந்து நின்று வெவ்வேறு தலைமைத்துவத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களா? எவ்வாறு இந்த தேர்தல் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகின்றது? வணக்கம். நீங்கள் சொன்னது சரி. தென்னிலங்கையில அவர்கள் வாக்கை திரட்டுகிறார்கள். தமிழ் பகுதிகளில் வாக்கு சிதறடிக்கப்படுகிறது. தென்னிலங்கையில் அவர்கள் எப்படி வாக்கை திரட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே 2 தடவைகள் ஆட்சி புரிந்த ராஜபக்சக்கள் மறுபடியும் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே யுத்த வெற்றிவாதத்துக்கு, ஓட் ட்ரையம்பலிசத்துக்கு தலைமை தாங்கினார்கள். அதன் பின் ஈஸ்டர் குண்டுவெடிப்பை அடுத்து நாட்டில் இரும்பு மனிதர்கள் நாட்டுக்கு தேவை, அப்படி இரும்பு மனிதர்கள் ஆட்சி செய்தால்தான் இப்படிப்பட்ட குண்டுவெடிப்புகளை தடுக்கலாம் என்ற ஓர் அபிப்பிராயம் பரவியது, திட்டமிட்டு பரப்பப்பட்டது. அந்த பின்னணிக்குள் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் விளைவுகள் வந்து ஒரு இரும்பு மனிதருக்கான அவசியத்தை அதிகப்படுத்தியதன் காரணத்தால் 2ஆம் முறையும் இளைய ராஜபக்ச இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவருடைய அதிர்ஷ்டம் என்றும் சொல்லலாம். கோவிட்-19 அவருடைய ஆட்சிக்குள் குறுக்கிட்டது. கோவிட்-19 அவர்களுக்கு ஒரு லொத்தர் தான். எப்படி என்று சொன்னால், விடுதலை புலிகளை வெற்றி கொண்ட ஓர் அரசாங்கம் இப்பொழுது ஒரு வைரஸையும் வெற்றி கொள்கிறது என்று சொல்லி விடுதலை புலிகளுக்கு எதிராக நிறுத்தப்பட்ட அதே படையை வைரஸுக்கு எதிராக நிறுத்தி, ஏற்கனவே போர்க்குற்றச்சாட்டின் பிரகாரம் அமெரிக்காவில் பயண தடை விதிக்கப்பட்ட ஒரு தளபதியை அந்த கோவிட்-19க்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக நியமித்து, எல்லாவற்றின் மூலமும் அவர்கள் கோவிட்-19 குறிப்பிடத்தக்க அளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இலங்கைத்தீவின் சுகாதார கட்டமைப்பு ஏற்கனவே அனைத்துலக அளவில் கவனிப்பை பெற்றது. அதை முழுக்க இராணுவமயப்படுத்தி, அதை ஒரு சிவில் அமைப்பு என்பதற்கு அப்பால் அதற்குள் இராணுவத்தை கமாண்டிங் பொசிஷன்ஸ்ல நிப்பாட்டி, அதன் மூலம் அவர்கள் அதை ஒரு ஏறக்குறைய படை நடவடிக்கை போல முன்னெடுத்து இப்பொழுது வைரஸை கிட்டத்தட்ட அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். முழுமையாக என்று சொல்லாவிட்டாலும் கூட அது கட்டுக்குள் இருக்கிறது. இதுவரையிலும் இறந்து போனவர்களின் எண்ணிக்கை உத்தியோகபூர்வ தகவல்களின்படி 11 தான் இலங்கையில, மிகக்குரிய சிறிய எண்ணிக்கை. அப்ப வைரஸையும் கட்டுப்படுத்திய அரசாங்கம் என்ற அந்த பெருமையோடு அவர்கள் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு முன்பு போன டிசம்பர், ஜனவரி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தனிச்சிங்கள வாக்குகளை இலக்கு வைத்துத்தான், தனிச்சிங்கள வாக்குகளைத்தான் அவர்கள் கன்சாலிடேட் பண்ணார்கள். அதுல வந்து தமிழ் முஸ்லிம் வாக்குகளை வெளியில விட்டார்கள். தமிழ் முஸ்லிம் வாக்குகளை வெளியில விட்டதே தனிச்சிங்கள வாக்குகளை கன்சாலிடேட் பண்ற நோக்கத்தோட தான். அப்ப தனிச்சிங்கள வாக்குகளை திரட்டித்தான் ராஜபக்ச பெருமளவுக்கு தன் வெற்றியை உறுதிப்படுத்தார். தனிச்சிங்கள வாக்குகளால் மட்டும் அவர் வெள்ளையில. இப்பொழுது அவர் அடுத்த கட்டமாக அதே தனிச்சிங்கள வாக்குகளை அடித்தளமாக கொண்டு ஒரு 3/2 பெரும்பான்மையை உருவாக்க முயற்சிக்கிறார். ஏனென்றால் 19வது திருத்தத்தை அகற்றுவோம். 19வது திருத்தம் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு திருத்தம். வெளியில பார்த்தால் ஜனநாயக ரீதியாக ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்கும் ஒரு திருத்தமாக அது தோன்றினாலும், நடைமுறையில் அது
ராஜபக்சக்களுக்கான தடை. உதாரணமாக 2 தடவைக்கு மேல் ஒருவர் ஜனாதிபதியாக இருக்க முடியாது, இது மஹிந்தவுக்கு. இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர் ஜனாதிபதியாக இருக்க முடியாது, இது கோட்டபயவுக்கு. 31 வயதுக்கு உட்பட்டால் தேர்தலில் இறங்க முடியாது, நாமலுக்கு. இப்படியாக ராஜபக்ச குடும்பத்தை நோக்கி உருவாக்கப்பட்ட ஒரு திருத்தம். அந்த திருத்தத்தை அகற்றினால்தான் மறுபடியும் மூத்த ராஜபக்ச பதவிக்கு வரலாம். ஆனபடியால் அவர் முதலில் 19 திருத்துவது, 19 அகற்றுவது என்ற அடிப்படையில் அதை அகற்றினா 3/2 பெரும்பான்மை வேண்டும் யாப்பத்திற்கு. அந்த 3/2 பெரும்பான்மையை அவர்கள் இலங்கைத்தீவை பொறுத்தவரையிலும் 3/2 பெரும்பான்மை எனப்படுவது சிங்கள, தமிழ், முஸ்லிம் வாக்குகளும் இணைந்துதான் பெருமளவுக்கு உருவாகும். ஆனால் அவர்கள் அதை பெற்றுமளவுக்கு தனிச்சிங்கள வாக்குகளால் பெறலாம் என்கிற ஒரு பரிசோதனையில் இறங்கி இருக்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான பரிசோதனை. இது தனிச்சிங்கள வாக்குகளில் 3/2 பெரும்பான்மையை பெறும் முயற்சி என்பது இந்த பரிசோதனைக்கு தொடங்கிட்டு, இது முழுக்க முழுக்க தனிச்சிங்கள வாக்கு என்பது ஒரு சிங்கள பௌத்த அலையை தோற்றுவிக்கும். அதுக்கு சிங்கள கத்தோலிக்கர்கள், சிங்கள புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கூட அது ஒரு இன அலையை தோற்றுவிக்கும். இலங்கை தீவின் பெரும்பான்மை இன அலை என்பது பெருமளவுக்கு இனவாத அலைதான். எனவே ராஜபக்சக்களின் 2வது ஆட்சி என்பது ஒரு இன அலையை உற்பத்தி செய்து அதற்கு தலைமை தாங்குவது. அதில் அவர்கள் கணிசமான அளவுக்கு முன்னேறியும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஈஸ்டர் குண்டுவெடிப்பும் உதவி இருக்கு, இப்ப COVID-19 உதவி கொண்டிருக்கு. இதுக்கு மறுபலமா தமிழ் பகுதியை பார்த்த வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி தமிழ் மக்கள் சிதறி போயிருக்கிறார்கள். ஆனா தமிழ் மக்கள் சிதறினது இப்ப என்றும் இல்லை, தமிழ் மக்கள் இதுக்கு முன்னுக்கும் சிதறி இருந்தார்கள் என்றும் இல்லை. தமிழ் மக்கள் முன்னுக்கும் சிதறி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டின் யதார்த்தத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது 7 மாதங்களுக்கு முன்பு தமிழ் மக்கள் சிதறி இருக்கவில்லை. அவர்கள் ஒரு இனமாக திரண்டு நின்றார்கள். எப்படி திரண்டு நின்றார்கள் என்று சொன்னால், கோட்டபயவா அல்லது சஜித் பிரேமதாசவா என்று தெரிவு வரைக்கும் அவர்கள் கோட்டபயவை தோற்கடிப்பது என்று யோசித்தார்கள். கோட்டாபயவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்தார்கள். அது சஜித்துக்கு விழுந்தது. அந்த வாக்களிப்பு வீதம் கிட்டத்தட்ட 80% அதிகம். 80% அதிகமான தமிழ் மக்கள் ஒரு இனமாக திரண்டு ராஜபக்ச குடும்பத்தை தோற்கடித்தார்கள். இப்படி தோற்கடித்த பொழுது ஒரு அபூர்வமான விடயம் நடந்தது. என்னவென்று சொன்னால், கிழக்கில் பிள்ளையானுக்கு கண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கு தொகுதி இதுக்குள்ள அப்படியே கரைஞ்சு போயிட்டு, அதிலும் கிழக்கில் அந்த கட்சியும் வியாழேந்திரன் போன்றவர்களும் முஸ்லிம் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். ராஜபக்சக்களிடம் இருக்கக்கூடிய முஸ்லிம் எதிர்ப்பு நிலைப்பாட்டோடு தமிழ் மக்களையும் கூட்டு சேர்க்க அவர்கள் முயற்சித்தார்கள். என்ற ராஜபக்ச ஏற்கனவே ஒரு முஸ்லிம் எதிர் நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறார். அவருடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் கூட கிடையாது. அவருடைய செயலணிகளில் முஸ்லிம்கள் வருவதும் இல்லை என்ற பின்னணிக்குள் அவர்கள் ஒரு முஸ்லிம் எதிர் நிலைப்பாட்டை எடுத்த பொழுது அவர்களோடு இவர்களும் இணைந்து கிழக்கு வாழ் தமிழ் மக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பி ஒரு வாக்கு திரட்சியை கொண்டு வர முயற்சித்தார்கள். ஆனால் அது வேலைக்காகவில்லை. தமிழ் மக்கள், கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் திட்டவட்டமாக முடிவெடுத்து முஸ்லிம் எதிர் நிலைப்பாடும் எடுக்கல, அவர்கள் ராஜபக்சக்களை தோற்கடிப்பதென்று முடிவெடுத்து வாக்களித்தார்கள். இதுக்குள் பிள்ளையான், வியாழேந்திரன் போன்றவர்களின் தனிப்பட்ட வாக்குத்தலங்கள் கரைந்தன. வடக்கில் பக்லஸ் தேவானந்தா, அவர் தாமரமட்டோடான் என்றவர், அவருடைய வாக்கு வங்கியும் கரைந்தது. அங்கால அங்கஜன், அவருடையதும் அப்படி. வவுனியாவில் மஸ்தான், இப்படியாக லோக்கலாக இருந்த எல்லா சின்ன சின்ன பாக்கெட்ஸும் கரைஞ்சு தமிழ் மக்கள் ஒரு இனமாக உருத்திரண்ட தேர்தல் அது. ஆனால் 7 மாதத்தில் தமிழ் மக்கள் இப்பொழுது சாதியாய், மதமாய், பிரதேசவாதமாய் பிரிகிறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த பிள்ளையாண்ட கட்சி ஒரு புறம் முஸ்லிம் எதிர்வாதம், இன்னொரு புறம் கிழக்கு என்று கேட்கிறது. அவர்கள் கிழக்கு தலைமைதான் கிழக்கு ஆளுநர் என்று சொல்வதில் தவறே இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராக அது போய்க்க, தமிழர்களுடைய தாயக கோரிக்கைக்கு எதிராக போய்க்க, அந்த கோரிக்கைக்கு எதிரான தென்னிலங்கை கட்சிகளோட கூட்டு சேரை கண்பிரச்சனையாக வருது. மற்ற முஸ்லிம்களை விரோதிகளாக பார்க்க கண்பிரச்சனையாக வருது. அப்ப அந்த கட்சி பிரதேசவாதத்துக்கு தலைமைதாக பார்க்குது. இது ஒன்று. இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், தமிழ் பரப்பில் வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லும் கட்சிகளை 3ஆக உடைஞ்சு நிற்குது. கடந்த 11 ஆண்டுகளாக மக்களாணியை பெற்ற கூட்டமைப்பு இந்த முறை எதிர்பார்த்த வெற்றியை பெருமாண்டு தெரியல. கூட்டமைப்பு வரக்கூடிய உட்கட்சி பூசல்களால் அப்படியே உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிருக்கு. அப்ப கூட்டமைப்புக்குள் இருக்கும் அதிருப்தியாளர்களை விட்டு வெளியேற தயார். அவர்கள் வெளியேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சின்னம் தான் வெற்றி பெறும். இந்த சின்னத்துக்கு கீழே போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்ற அந்த ஒரே காரணம் தான் அவர்களை இன்னமும் கட்சியை உடைக்காமல் பாதுகாக்குது. மற்றபடி கூட்டமைப்பு நியாயமான அளவுக்கு
11 ஆண்டுகளில் உடைஞ்சிருக்கு. முதல் வெளியேறியது. பிறகு விக்னேஸ்வரனும் பிரச்சனைப்பட்டார். பிறகு சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியேறினார். அதுக்கு பின்னுக்கு விக்னேஸ்வரன் வெளியேறினார். இப்ப அண்மையில் இந்த தேர்தலுக்கு முன்னுக்கு திலோவில் இருந்து ஒரு பகுதி வெளியேறி வந்திருக்கிறது. அப்ப கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 4 தடவைகளுக்கு மேல உடைஞ்சிட்டு. உடைஞ்ச பிறகும் அது நிக்குது என்றால் அந்த கட்சியின் அடித்தளமாக இருக்கிற தமிழரசு கட்சியுடைய பாரம்பரிய வாக்கு தளம் தான் காரணம். இந்த பாரம்பரிய வாக்கு தளம் அதுவும் இப்ப ஈடாட தொடங்குது. எப்படி என்று சொன்னால் உட்கட்சி பூசல்கள் அதிகரித்து, அப்ப கூட்டமைப்பின் உட்கட்சி பூசல்களை வெற்றிகரமாக கையாண்டு அந்த வாக்காளர்களை தன் வசம் ஈர்ப்பதற்கு அதுக்கு எதிராக காணப்படும் மாற்று அணிக்குள் ஒரு ஐக்கியம் இல்லை. இது அடுத்த துயரம். மாற்று அணியின் ஒரு பகுதிக்கு கஜேந்திரகுமார் தலைமை தாங்குகிறார், இன்னொரு பகுதிக்கு விக்னேஸ்வரன் தலைமை தாங்குகிறார். ஒன்று சைக்கிளின் ஒன்று மீன் சின்னம். ஆனால் இந்த 2 அணிகளும் தங்களுக்கு இடையில் ஐக்கியப்பட தவறிவிட்டன. இதனால் தமிழ் தேசிய வாக்குகள் இந்த முறை 3ஆக உடையும் சிதறும் நிலைமைகள் உருவாகி இருக்கின்றன. அதாவது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, மற்றது பழமையான கூட்டமைப்பு, இந்த 3க்குள்ளும் இந்த வாக்குகள் சிதறும் ஒரு ஆபத்து இருக்கு. இது முதலாவது. இரண்டாவது, சாதியை அடிப்படையாக கொண்டு, பிற்படுத்தப்பட்ட மக்களை அடிப்படையாக கொண்டு சுயேட்சை குழுக்கள் உருவாக்கப்பட்டு இவை தங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி ஒரு பட்டம் சுயேட்சை குழு, அது கொஞ்சம் இடது பின்னணியும் கொண்டது, போட்டியிடுகிறது. அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நான் சொல்லல, ஆனால் வாக்குகளை உடைப்பார்கள். அடுத்தது, அந்த கடந்த 11 ஆண்டுகளாக புகஞ்சு கொண்டு வந்த மத பூசல்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. இந்து மத குருமார்கள் என்று சொல்லி ஒரு பகுதி, அது முழு இந்து மத குருமார்களையும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. அவர்கள் ஒரு சுயேட்சை குழுவை உருவாக்கினார்கள் வவுனியாவில். அதுக்கு மாற்றாக மன்னார் கத்தோலிக்க ஆதீனத்தின் சில பின்னணிகளில், எல்லாரும் என்று சொல்லாட்டியும் சிலருடைய பின்னணிகளில் ஒரு சுயேட்சை குழு உருவாக்கப்பட்டு அதுல முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது விடுதலை புலிகள் மக்கள் பேரவை என்ற ஒரு சுயேட்சை குழு. இப்படி பார்த்தால் இந்த முறை சாதியாய், சமயமாய், பிரதேசவாதமாய் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுகின்றன. இவை எல்லாம் வெற்றி பெறும் என்று நான் சொல்ல வரையில. ஆனால் இவர்கள் வாக்குகளை சிதைக்கப் போகிறார்கள். இந்த வாக்குகளை பிரிப்பதனால் வரக்கூடிய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், வடக்கில் வாக்குகள் உடைக்கப்பட்டால் தென்னிலங்கை மைய கட்சிகளுக்கு லாபம், வவுனியாவில் வாக்குகள் உடைக்கப்பட்டால் முஸ்லிம் கட்சிகளுக்கும் தென்னிலங்கை மைய கட்சிகளுக்கும் லாபம், கிழக்கில் வாக்குகள் உடைக்கப்பட்டால் முஸ்லிம் கட்சிகளே அதை கொண்டு போகும். அப்ப இப்படி ஒரு பின்னணிக்க எங்களுடைய வாக்கு சிதறல் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தின் பருமனை குறைக்கும். அப்ப தெற்கில் அவர்கள் தனிச்சிங்கள வாக்குகளை திரட்டும் வேட்டையில் ஒரு இன அலையை உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கட்சிகளோ ஒரு வாக்களிப்பு அலையை உற்பத்தி செய்ய முடியாமல் தவிர்க்கின்றனர். அந்த வாக்களிப்பு அலையை உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதில் குழப்பம் ஒன்று நிலவுகிறது. மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்று கேட்கிறார்கள். இந்த குழப்பத்துக்கு காரணம் 3 தமிழ் தேசிய கட்சிகளும் தனித்தனியாக நிற்பது, இந்த சுயேட்சை குழுக்கள் அரங்கில் நிற்பது, இது தவிர COVID-19 நிவாரணம் என்று சொல்லி இந்த கட்சிகள் எல்லாமே இந்த மக்களுக்கு நிவாரணத்தை வழங்கியிருக்கு. இந்த நிவாரணம் எல்லாம் வாக்குகளாக மாறும் என்று நான் சொல்ல வரையில, ஆனால் உதவிகளை பெற்றிருக்கிறார்கள் மக்கள். இது எல்லாமே இன்றைக்கு வாக்களிப்பை தீர்மானிக்க போகுது. அதாவது தென்னிலங்கையில் வாக்குகள் திரளுது, தமிழ் பகுதிகளில் வாக்குகள் சிதறுமா இல்லையா என்பது தெரிய வருது. நன்றி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இது விடுகதை, விடை தேடும் பயணம். சர்வதேச ரீதியில் இடம்பெறும் அரசியல், சமூக, கலாச்சார நிகழ்வுகளின் தொகுப்புடன் கள நிலவரங்களை அறிந்து கொள்ள எங்கள் கள நிலவர சிறப்பு அழைப்பாளர்களுடன் இணைந்து அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் சிறப்பு செய்தி சஞ்சிகை நிகழ்ச்சி இது. இன்றைய நாள் எங்களுடன் திரு நிலாந்தன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் இலங்கையிலிருந்து. இலங்கையில் இடம்பெறவிருக்கும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இடம்பெறவிருக்கும் 2020க்குரிய பாராளுமன்ற தேர்தல் பற்றிய தலைப்பில் தமிழர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலானது எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி கலந்தாராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்துடன் அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பில் என்னுடன் திரு ஸ்வர்ணம் சங்கர் அவர்களும் இணைந்திருக்கின்றார். நீங்கள் கூறியிருந்தீர்கள் அந்த தலைமைத்துவ சிதறல்கள், வீட்டு சின்னத்தின் கீழ் எல்லோரும் மீண்டும் ஐக்கியமாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? இல்ல, வீட்டுக்குள்ள வேறு வேறு சக்திகள் நுழைஞ்சிட்டு. எப்படின்னு சொன்னால், கொழும்பு மையத்தில் இருந்து சிந்திக்கிறவர்கள் வந்து விட்டார்கள். வீடு என்பது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு கட்சி. அப்ப தமிழ் பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மையத்தில் இருந்து சிந்திக்கும் ஒருவர் தான் வீட்டுக்கு தலைமை தாங்கலாம். ஆனால் இப்பொழுது கொழும்பை மையப்படுத்தும் சக்திகள் வீட்டுக்குள் தலையெடுக்க தொடங்கிவிட்டன. இது ஒன்று. இரண்டாவது, கடந்த 11 ஆண்டுகளாக வீடு என்ன சாதிச்சிருக்கு என்றது.
அதிலும் குறிப்பாக கடந்த 11 ஆண்டுகளாக ஈழத்தமிழர்களின் அரசியலில் 2 பிரதான போக்குகள் உண்டு. ஒன்று ரெமெடியல் ஜஸ்டிஸ், பரிகார நீதியை கூறும் அமைப்புகள், மற்றது டிரான்சிஷனல் ஜஸ்டிஸை ஆதரிக்கும் தரப்புகள். பரிகார நீதி என்பது இனப்படுகொலைக்கு எதிரான நீதியே இனப்பிரச்சினைக்கான பரிகாரம் தீர்வும் ஆகும், இனப்பிரச்சினைக்கான தீர்வும் ஆகும் என்பதன் அடிப்படையில் இனப்படுகொலைக்கு எதிரான நீதியை கோரும் தரப்புகள். இந்த தரப்புகள் நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லுகின்றன. இந்த தரப்புகள் தமிழகத்தில் ஜெயலலிதாவின் தலைமையின் கீழ் அமரர் ஒரு இனப்படுகொலை தீர்மானத்தை நிறைவேற்றின. தமிழகம் என்பது இலங்கை தீவையோடு ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட 4 மடங்கு பெரிய சனத்தொகை. அதன் மக்கள் ஆணைய பெற்ற சட்டமன்றம் நடந்தது இனப்படுகொலை என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன்பின் வடமாகாண சபை, தமிழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு தலைநகரத்தின் சபை இனப்படுகொலை தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன்பின் கனடாவில் பிரம்டன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உள்ளூராட்சி சபையும் இனப்படுகொலை தீர்மானத்தை நிறைவேற்றியது. தாயகம், தமிழகம், டயாஸ்பரா ஆகிய 3 பரப்புகளில் இனப்படுகொலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த இனப்படுகொலை தீர்மானத்தை நிறைவேற்றிய 3 சட்டமன்றங்களும் மக்களின் ஆணைய பெற்றவை. இதன் பிரகாரம் இனி இனப்படுகொலையை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களை உரிய விஞ்ஞான பொறிமுறை ஒன்று கூடாக தொகுத்து இவர்கள் பரிகார நீதியை நோக்கி போக வேண்டும். அதுக்கான ஏற்பாடுகள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் தான் அதிகம் நடந்திருக்கு. தாயகத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பும் சரியான குறைவு, அரசியல் சூழல் அதுக்கு உவப்பாக இல்லை. இந்த பின்னணிக்குள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மற்றும் தமிழகம் போன்றவை பரிகார நீதியை கோர, தாயகத்தில் உள்ள சில கட்சிகள் பரிகார நீதியை கோர, தாயகத்தில் மக்களாணையை பெற்ற கூட்டமைப்பு நிலைமாறுகால நீதியை ஏற்றுக்கொண்டு விட்டது. நிலைமாறுகால நீதி என்பது உலக சமூகம் தமிழ் மக்களுக்கு வழங்குவதாக பரிந்துரைத்தது. தமிழ் மக்களில் பெருந்தமிழ் பரப்பில் இருக்கும் பெருமளவு தமிழ் மக்கள் கேட்டது பரிகார நீதியை. ஆனால் ஐநாவும் உலக சமூகமும் தரக்கூடியதாக இருப்பது நிலைமாறுகால நீதியை. எனவே அது ஒரு ஐநா யதார்த்தம், உலக யதார்த்தம் என்று கூறிக்கொண்டு கடந்த அரசாங்கத்தின் பங்காளிகளாக, மறைமுக பங்காளிகளாக இருந்த கூட்டமைப்பு கடந்த அரசாங்கம் ஒரு லிபரல் டெமோக்ராட்டிக் அரசாங்கமாக தன்னை காட்டிக்கொண்டது, நல்லாட்சி அரசாங்கம் என்று தன்னை கூறிக்கொண்டது. எனவே அந்த அரசாங்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற உலக விருப்பத்தின் அடிப்படையில், மேற்கு நாடுகளின் விருப்பத்தின் அடிப்படையில் கூட்டமைப்பும் நிலைமாறுகால நீதியை ஏற்றுக்கொண்டு அதற்கு 2 தடவைகள் கால நீடிப்புக்கும் ஒப்புக்கொண்டது. அந்த நிலைமாறுகால நீதியை ஸ்தாபிப்பதற்கு. நிலைமாறுகால நீதி இலங்கை தீவிலும் ஸ்தாபிக்கப்படவில்லை, அது ஒரு மாயை. என்ற இலங்கையில் நிலையே மாறவில்லை. ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்திருக்கிய ஒழிய உளவியல் மோதல்கள் முடிவுக்கு வரவில்லை. ஹை செக்யூரிட்டி ஜோன்ஸ் அப்படியே இருக்கு, ராணுவ சூழல் அப்படியே இருக்கு. இப்பொழுது இன்னும் துரிதமாக ராணுவ மயமாக்கல் நிகழுது. இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் தனிச்சிங்கள வாக்குகளை டார்கெட் பண்ணும் பொழுது திரும்பியும் இனவாத அலை எழும்பும். இனவாத அலை எழும்புது என்றால் அங்க நிலைமாறுகால நீதியை நீங்கள் ஸ்தாபிக்கலாம். நிலைமாறுகால நீதியின் 4வது பெருந்தூணாகிய நொன்ரியாக்காரன்ஸுக்கு கீழே மீள நிகழாமை, இது மீள நிகழுது. எனவே மீள நிகழாமைக்கு இந்த இடமில்லை. எனவே இலங்கை தீவில் நிலைமாறுகால நீதி என்பது ஒரு அழகிய பொய், அது ஒரு மாயை. அப்ப கூட்டமைப்பு நிலைமாறுகால நீதியை ஆதரித்து அதுல கூட்டமைப்பு எதிர்பார்த்த வெற்றியை பெறாத காரணத்தால், அது போன்ற வேறு பல காரணங்களினாலும் இப்ப எங்களோட அரசியல் கட்சிகள் 2 அணிக்குது. தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு பகுதி கூட்டமைப்பு நிலைமாறுகால நீதியை ஏற்றுக்கொள்ளுது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் பரிகார நீதியை வற்புறுத்துகின்றன. இவர்களிடம் பரிகார நீதிக்கான உருப்படியான வழிவரைபடம் இருக்கா இல்லையானது நாங்கள் தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா கொள்கை அளவில் நிலைமாறுகால நீதி, பரிகார நீதி என்று 2 அணிகள் வந்து விட்டன. இந்த 2 அணிகளும் இப்பொழுது தேர்தலில் நிற்கின்றன. மக்களுக்கு இந்த நிலைமாறு பரிகாரம் எல்லாம் முழுக்க விளங்கும் என்று நான் சொல்ல வருகிறேன். மக்களுக்கு எளிய தர்க்கங்கள் தான் விளங்கும். நீங்கள் போய் இனப்படுகொலை நடந்திருக்கு என்றா அது விளங்கும், இனப்படுகொலைக்கு எதிராக நீதி வேணும் என்றா மக்களுக்கு அது விளங்கும். அப்ப இந்த நிலைமையில் கூட்டமைப்பின் வாக்கு வங்கி பெருமளவுக்கு தளம்ப தொடங்குது. கூட்டமைப்பின் ஏகபோகம் இம்முறை சோதனைக்கு உள்ளாகும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அது அர்த்தம் கூட்டமைப்பை முழுமையாக தோற்கடிக்கவோ அல்லது கூட்டமைப்பு அச்சப்படும் விதத்தில் தோற்கடிக்கவோ இந்த மாற்று அணிகளால் முடியுமா என்றால் மாற்று அணிகளுக்குள் ஐக்கியம் இல்லை. யார் மாற்று என்பதில் இந்த 2 அணிகளுக்கு இடையிலும் கருத்து பேதங்கள் உண்டு. குறிப்பாக கஜேந்திரகுமாரின் அணி தன்னையே ஒரு மாற்றாக கருதுகிறது. அது விக்னேஸ்வரனின் அணியை கடுமையாக விமர்சிக்கிறது. விக்னேஸ்வரனின் அணி ஒப்பீட்டளவில் மித பண்புடையதாக இருந்தால் அதுவும் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதுவும் கஜேந்திரகுமார் அணியை விமர்சிக்க தொடங்கிவிட்டது. பிரச்சனை என்றால் மாற்று யார் என்பதற்கில்லையே ஒரு முடிவில்லை. இதுவும் மக்களை குழப்பும். ஒரு பக்கம் கூட்டமைப்பு நிலைமாறுகால நீதி என்பது, இந்தியாவில பரிகார நீதியை கூறும் தரப்புகள் தங்களுக்கு இடையில் அடிபடுது.
இது மக்களை குழப்ப காரணம் இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையிலான இந்த முரண்பாடுதான். இந்த பின்னணிக்குள் நீங்கள் கூட்டமைப்பை திருப்பி கொண்டு போய் சீராக்கலாமா என்பது கஷ்டம். என்ற கொள்கை ரீதியாக பரிகார நீதி, நிலமாறுகால நீதி என்று பிளவு வந்துட்டு, அப்ப பரிகார நீதியை கோரும் தரப்புகள் இனி தங்களை ஒன்றில் பலப்படுத்துவோம் அல்லது நிலமாறுகால நீதியை கோரும் தரப்புகள் பலப்படுத்துவோம் என்ற தெரிவுதான் இருக்கு. இந்த தெரிவுகளின் படிதான் இனிமேல் நிலைமைகள் இருக்கு. அப்ப கூட்டமைப்பை பலப்படுத்துவது என்பதல்ல, இங்க பரிகார நீதியை ஏற்றுக்கொள்ளும் தரப்புகளை பலப்படுத்துவது, நிலமாறுகால நீதியை ஏற்றுக்கொள்ளும் தரப்புகளை பலப்படுத்துவது என்ற நிலைமை இருக்கு. நன்றி. தமிழ் மூன்று கட்சிகளையும் நாங்கள் எடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, இந்த மூன்று பேரும் அல்லது மூன்று கட்சிகளும் மக்களுக்கு எத்தகைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கை அல்லது எத்தகைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்துக்கிறார்கள் அல்லது அப்படி ஏதாவது ஒன்று இருக்கிறதா இவர்கள் மத்தியில்? நாங்கள் எங்களை நீங்கள் தெரிவு செய்யும் பட்சத்தில் இதுதான் எங்களோட ஐட்டினரி, நாங்கள் இவை சம்பந்தமாக அரசாங்கத்துடன் சேர்ந்து உங்களுக்கு இவ்வாறான வசதிகளையோ அல்லது இவ்வாறான நீதிகளையோ பெற்று தருவோம் என்று இந்த மூன்று மேஜர் அல்லது மத்திய தரையில் இருக்கின்ற இந்த மூன்று கட்சிகள், தமிழ் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த மூன்று கட்சிகள் மத்தியில் இருக்கின்றதா? முதலாவது கூட்டமைப்பு மட்டும்தான் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு இருக்கு. ஆனால் வாக்களிப்புக்கு இன்னும் 10 நாள் இருக்கு இன்றிலிருந்து. மற்றது தபால் மூல வாக்களிப்பு முடிஞ்சது. தபால் மூல வாக்களிப்பு என்பது அரசு ஊழியர்கள் அநேகமாக படிச்ச தரப்பு தான் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாசிச்சு போட்டு வாக்களிக்க வேணும். அப்படி வாக்களிக்கிறதா இருந்தா, ஆனா அவர்கள் வாக்களிக்க முன்னுக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஒருத்தரும் வெளியிடல. அந்த பட்டம் சுயேட்சை குழு தான் ஏற்கனவே வெளியிட்டு இருந்தது. அப்ப தேர்தல் விஞ்ஞாபனத்தை விட்டு அதை மக்கள் வாசிச்சு வாக்களிப்பார்கள் இந்த கட்சிகளையே நம்பல. அப்ப இந்த கட்சிகளே தேர்தல் விஞ்ஞாபனத்தை யாருக்கு வெளியிடுகின்றன என்ற குழப்பம் இருக்கு. அது ஒரு கொள்கை பிரகடனமா? மற்ற தேர்தல் விஞ்ஞாபனம் ஒரு பேப்பர்ல இராது, அது பல பேப்பர்ஸ்ல இருக்கு. அதை வாசிப்பதற்கு சாதாரண வாக்காளருக்கு பொறுமை வேணும், அதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். சாதாரண வாக்காளர்கள் பெரும்பாலும் தேர்தல் விஞ்ஞாபனங்களை வாசித்து விட்டு வாக்களிப்பது குறைவு. இந்த பின்னணியில் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எப்பொழுதும் கற்றறிந்த சமூகத்தை நோக்கியும் ராஜதந்திரிகளை நோக்கியும் தென்னிலங்கையை நோக்கியும் தான் வெளிவருகின்றன. அதை கூட ஒழுங்கா கெதியா வெளியிட இந்த கட்சிகளால முடியல. ஒரு கட்சி மட்டும்தான் வெளியிட்டு இருக்கு. இது முதலாவது. இரண்டாவது, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு கட்சியும் நடந்து கொள்வதில்லை. இலங்கை முழுவதிலும் உள்ள யதார்த்தம் அது. தமிழ் சிங்கள முஸ்லிம் கட்சிகள் எல்லாமே தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஓர் அழகிய பொய்யாகத்தான் வச்சிருக்கு. எல்லாம் கற்பனை கோட்டை முன்வைப்பார்கள். ஆனால் அந்த கனவை நோக்கி யதார்த்தத்தை வளைப்பதற்கான எந்த கடும் முயற்சியும் அவர்கள் மத்தியில் கிடையாது. அதை அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்ட அன்றே மறந்து விடுவார்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்தை பெரும்பாலான கட்சிகள் பின்பற்றுவதில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் வச்ச தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு மாறாக போயிட்டு நிலமாறுகால நீதியை ஏற்றுக்கொண்டு விட்டது என்று கூறித்தான் திரு விக்னேஸ்வரன் அந்த கட்சிக்குள் இருந்து வெளியே வந்தார். அப்ப அதுக்காக அவர் முன்வைக்க போகும், அவர் இன்னும் வெளியிடல. தேர்தல் விஞ்ஞாபனம் வந்து எப்படி அவர் அதை நடைமுறைப்படுத்த போறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். என்று சொன்னால் அவர் இப்பதான் அவருக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இல்லை. அவருக்கு முதலில் இருந்தது கூட்டமைப்பின் வாக்கு வங்கி. அவருடைய கூட்டணி இனிமேல் தான் தன் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேணும். அப்ப தன் வாக்கு வங்கியை அவர் நிரூபிக்கணும். அவர் சொன்ன பிரகாரம் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின்படி தான் அரசியலை முன்னெடுப்பேன் என்பதையும் அவர் நிரூபிக்க வேண்டும். அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பிரகாரம் பரிகார நீதியை அவர் கூறுவாராக இருந்தார் என்பது வரையில பரிகார நீதியை பெறுவதற்கான வழி வரைபடத்தை ரோட் மேப்பை அவர் வைக்கும். கஜேந்திரகுமார் ஒரு வழிவரைபடத்தை வச்சிருக்கார், அது விஞ்ஞாபனம் அல்ல. ஆனால் அந்த வழிவரைபடத்தின் படி அவர் சொல்லுகிறார், இலங்கை அரசாங்கம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு உறுப்பு நாடு இல்லை. எனவே பரிகார நீதியை கூறும் தரப்புகளுக்கு அடுத்த வாய்ப்பு என்னென்றால் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு பிரேரணியை கொண்டு வந்து அதன் மூலம் இந்த வழக்கை ஐசிசியில பாரப்படுத்துறது. அங்கேயும் பிரச்சனை இருக்கு. என்னவென்று சொன்னால், நீங்கள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கேச கொண்டு இருக்க அங்கே சீனாவோ ரஷ்யாவோ வீட்டோ ஒண்ணுமாக இருந்தால் அங்கால நகராது, வீட்டோ பண்ணும். அப்ப யதார்த்தத்தில் எப்படி பரிகார நீதியை பெறுவது என்று கேட்க அவர்கள் திருப்பி ரோஹிங்கா முன்னுதாரணத்தை காட்டுவார்கள். இது பொருந்தும் எனக்கு தெரியாது. ரோஹிங்கா நிலைமை வேற. அரசியல் பொறுத்து பரிகார நீதியோ அல்லாட்டி நிலமாறுகால நீதியோ நீதிமன்ற நீதிகள் அல்ல, அவை அரசியல் நீதிகள். அது அரசியல் தீர்மானம். அரசுகள் முடிவெடுத்த பிரகாரம் தான் அந்த நீதி வழங்கப்படுமே தவிர நீதியின் பிரகாரமோ அல்லது நீதிமன்ற சட்ட வாதாட்டங்களின் பிரகாரமோ அது வழங்கப்படுவது கிடையாது.
நிலமாறு கால நீதி என்பது ஐநா வழங்கியது. ஐநா என்பது அரசுகளின் அரங்கம். அரசுகளின் அரங்கத்தில் அரசுகளின் நிலங்களே பிரதிபலிக்கும். அப்ப அரசுகளின் நிலங்களின் அடிப்படையில் அவர்கள் நிலமாறு கால நிதியை வழங்கினார்கள். பரிகார நிதியை வழங்க முடியாது. அந்த பரிகார நிதியை வழங்க இந்த அரசுகளால் முடியாத காரணம், ஸ்ரீலங்கா ஒரு அரசு. அதிலும் யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்களே ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களை விசாரிக்க முடியாது. எனவே யுத்தத்தில் இருப்பவர்களை விசாரிக்க கோரும் பரிகார நீதியை தர இந்த உலகம் தயாரில்லை. எனவே வென்றவர்கள் தோற்றவர்களுக்கு வழங்கும் நீதியாகிய நிலமாறு கால நீதியை ஐநாயிட்டுக் கொண்டது. நீங்கள் நிலமாறு கால நீதியின் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, நூரம்பெர்க் தீர்ப்பாயத்தில் தொடங்கி கடைசியாக கொசோவா வரையிலும் 2 கிழமைகளுக்கு முன்னுக்கு கொசோவா ஜனாதிபதியை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போர்க்குற்றவாளி என்று அறிவிச்சிருக்கு. நடவடிக்கை எடுக்கலுமா? அமெரிக்காவில் அவர் நிற்கும் பொழுதுதான் அந்த அறிவிப்பு வந்தது. அவர் அமெரிக்காவின் செல்லப்பிள்ளை, ஐரோப்பிய யூனியனின் செல்லப்பிள்ளை. பிரச்சனை என்று சொன்னால் அவர் வெற்றி பெற்றவர், அவர் இப்ப ஆட்சியிலே இருக்கார். அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியுமா? சூடான் ஜனாதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுதான். சூடான் ஜனாதிபதிக்கு எதிராக பிடியாணைகள் இருக்கு. இருந்தும் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் செய்தார். அதையொட்டி வழக்கு தொடுக்கப்பட்ட பொழுது தென்னாப்பிரிக்க அரசாங்கமே அவரை விசேஷ ராஜதந்திர அந்தஸ்துக்கு அமைய நாட்டுக்கு வெளியில் வந்து விட்டுச்சு. அப்ப இது ஒரு பிரச்சனை. நீங்க கேட்கிற பரிகார நீதியும் சரி, உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் நிலமாறு கால நீதியும் சரி, அரசுகளின் நீதி. எனவே இங்க ஒர்க் பண்ண வேண்டியது அரசுகளோடு. அரசுகளை நகர்த்தி அரசுகள் ஓமென்றால் தான் பரிகார நிதியும் பெறும். அப்ப அரசுகளை இந்த விஷயத்தில் கனிய செய்வதற்கு எதுவும் வழி வரைபடம் கஜேந்திரகுமாரிடம் இருக்க எனக்கு தெரியாது, விக்னேஸ்வரிடம் இருக்க எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். அப்ப அவர்கள் சொல்லுகிற கொள்கைகளின் பிரகாரம், அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பிரகாரம் எதிர்காலத்தில் செய்து காட்டுவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு பொதுவான கசப்பான யதார்த்தம், ஏமாற்றகரமான யதார்த்தம் என்னவென்றால், எங்கட கட்சிகள் யாருமே தேர்தல் விஞ்ஞாபனத்தின்படி நடக்கிறதில்லை. தேர்தல் விஞ்ஞாபனத்தை தங்கள் சொந்த மக்கள் வாசித்து வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு அவர்கள் அதை முன்கூட்டியே வெளியிடுவதும் இல்லை. எங்கள் மக்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை மட்டுமில்லை, இந்த கட்சிகள் வீடு வீடாக கொண்டு கொடுக்குற துண்டு பிரசுரங்களையும் வாசிக்கிறீங்களே, ஆக்கிற போஸ்டர்களை பார்த்து போட்டும் இந்த மக்கள் வாக்களிக்கிறது இல்லை. இதான் நிலைமை. அப்ப இப்படி ஒரு பின்னணிக்குள்ள இந்த கட்சிகள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை இன்னும் விடவும் இல்லை, ஒரு கட்சி தான் விட்டு இருக்கு. இதான் நிலைமை. நன்றி திருநிலாந்தன் அவர்களே. நீங்கள் இணைந்திருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுகதை, விடை தேடும் பயணம். இன்றைய நாளில் விடுகதையில் இணைந்திருக்கின்றார் திரு நிலாந்தன் அவர்கள். இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் இருந்து இணைந்திருக்கின்றார். இன்றைய தலைப்பு நாங்கள் எடுத்திருப்பது இலங்கையின் 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலானது இலங்கையின் தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வாறு இருக்க போகின்றது, தமிழ் கட்சிகளின் நிலை என்ன, அவர்களின் எதிர்காலம் என்ன என்பது பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். சங்கரண்ணா, கேள்விகள் உங்களிடம் இருக்கின்றதா? நன்றி நிலாந்தன். ஒரு முழுமையான ஒரு விவரத்தை பெற முடிஞ்சது அங்கே உள்ள நிலவரம். எனக்கு 2 கேள்விகள். ஒன்று, முதல் கேள்வி வந்து, தமிழர் பகுதிகளில் தமிழர் கட்சிகள் சிதறண்டு இருக்கும் பொழுது இலங்கையினுடைய சிங்கள கட்சிகளில் எந்த கட்சி இப்பொழுது அங்கு பெருவாரியான வெற்றியை வெல்லக்கூடிய சாத்தியமாக இருக்கிறது, அல்லது தமிழர் கட்சியில் ஒன்றே இன்னும் அதிக வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய இருக்கிறதா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் பதில சொல்லிட்டா நீங்க அடுத்த சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளால நாங்கள் ஒரு பெரிய யுகமாற்றத்தை ஏற்படுத்த இயலாது. ஏன்னா தமிழ் மக்களுடைய மொத்த பிரதிநிதித்துவம் 22 தான் போகும். அதுக்கு குறைய வருமே தவிர கூட வராது. அது பெரும்பான்மையினரின் நாடாளுமன்றம். நாங்க அங்க ஒன்றையும் செய்ய மாட்டோம், போய் கத்துவோம், அவ்வளவுதான். அதுக்குள்ளேயும் கூட நான் முன்னம் சொன்னதுபடி தாமரை மொட்டு கட்சி பொது சில பெறமுன்னதான் இப்பொழுது பெரும்பான்மையாக பெறும். அதாவது UNP 2ஆக உடைஞ்சிருக்கு. SLP கிட்டத்தட்ட தேஞ்சு போச்சு. SLP முன்னம் மைத்ரிபால சிறிசேன, மகிந்த, மற்றது சந்திரிகா 3ஆக உடைஞ்சிருக்கு. அப்ப இதுல உண்ட கவனிக்கணும். முன்னுக்கு அவர் நிகழ்ச்சியை தொடங்கும் பொழுதும் அதை சொன்னார். இந்த கட்சிகள் உடைஞ்சது தற்செயலானது அல்ல. ஜனாதிபதி முறைமை, அதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை தான் இந்த பெருங்கட்சிகள் உடைய காரணம். அது தனி சப்ஜெக்டாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டும். அப்ப நிறைவேற்று அதிகாரமுடைய அந்த ஜனாதிபதி கதிரைக்கான போட்டி பாரம்பரிய கட்சிகளை உடைத்து விட்டது.
இப்பொழுது யுத்த வெற்றிவாதத்துக்கு தலைமை தாங்கும் தாமரை மொட்டு முன்னணிக்கு வந்துட்டு அது ஜனாதிபதி முறைமையின் தீமை காரணமாக உடைந்து போன பெருங்கட்சிகளை ஒரு நன்மையாக எடுத்துக்கொண்டு அது யுத்த வெற்றியை முதலீடு செய்து இந்த தாமரை மொட்டு கட்சி என்பது முழுக்க முழுக்க யுத்த வெற்றியை ஒரு குடும்ப சொத்தாக மாற்றும் ஒரு கட்சி. இது யுத்த வெற்றிக்கு தலைமை தாங்கும் ஒரு கட்சி. அப்ப இப்பொழுது யுத்த வெற்றியை தலைமை தாங்கும் இந்த கட்சி தான் பெருமளவுக்கு அது வெற்றி பெறும். அது COVID-19 வெற்றி கொண்ட ஒரு இருமாப்போடு நிக்குது. எனவே அந்த கட்சி தான் வெற்றி பெறும். அதான் நிலைமை. இரண்டாவது கேள்வி பொதுவாக இலங்கையினுடைய தேர்தல்கள்ல 3 அந்நிய சக்திகள் எப்பவும் ஆர்வத்தை காட்டும். ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்தியா, 2வது அமெரிக்கா, 3வது சைனா. இந்த 3 நாடுகளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கணிக்க முடிகிறதா? தாமரை மொட்டு சீனாவின் பக்கம் தான் ஏற்கனவே நின்றது. இப்பவும் அது சீனாவை நோக்கித்தான் சாயுது. என்னடா அதுக்கு சில யதார்த்தங்கள் இருக்கு. எப்படி என்றால் யுத்த குற்றம் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் வைக்க யார் யார் வைக்கணும்? தமிழகம் வைக்கும், டயாஸ்போரா வைக்கும். தமிழகத்தை தன்னில் கொண்டிருக்கும் இந்தியா தமிழகத்தை மீறி முடிவெடுக்க கஷ்டப்படும். இப்ப இருக்கிற நிலைமையில இன்னும் கஷ்டம். ஏன்னா முன்னம் ஆயுத போராட்டம் இருந்தது. இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை தலையிடுவதற்கு சட்ட ரீதியிலான சில பொறிகள் இருந்தன. புலிகள் இருக்கும் வரைக்கும் புலிகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு சட்ட பூட்டு இருந்தது, ரஜீவ் கொலை கேஸ் என்று. இன்றைக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. இந்தியா தன் தூதரகம் ஒன்றை வடக்கில் வைத்திருக்கு. இந்த நிலைமை அங்க நல்லா வேலை செய்யுது. அப்படி பார்க்க இந்தியா இனிமேல் ஈழத்தமிழ் விவகாரத்தை தலையிடுவது என்று பார்த்தால் முன்னம் இந்த சட்ட பூட்டுகள் இப்ப இல்லை. அப்ப தமிழகம் கொந்தளிக்கும் போது இந்தியா தலையிட வேண்டி வரும். அப்ப தமிழகம் அருகில் இருப்பது இனப்பிரச்சினை தொடர்பில், குறிப்பாக இனப்படுகொலை தொடர்பில் கதைக்கும் பொழுது தமிழகம் அதை உணர்ச்சிகரமாக எடுத்துக்கொள்ளும். ஆனபடியால் இந்தியாவை நினைச்சபடி கையாள இயலாது. அதே நேரம் டயாஸ்போராவில் மிக பலமான 10 லட்சத்துக்கும் அதிகமான புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் உண்டு. அவர்கள் அங்கே இருக்கும் அரசாங்கங்களின் மீதும் சிவில் அமைப்புகள், மனித உரிமைகள் அமைப்புகள் மீதும் செல்வாக்கு செலுத்துவார்கள். உலகின் இளைய டயாஸ்போராக்களில் உண்டு. அதே நேரம் உலகின் மிக கவர்ச்சியான சக்திமிக்க டயாஸ்போராக்களில் ஒன்று என்று கருதப்படுகிறது. எனக்கு இதுல வேறு மாறுபட்ட கருத்துகள் எனக்கு உண்டு. ஆனால் ஒரு பொதுப்போக்கு அப்படித்தான் இருக்கு. சக்திமிக்க டயாஸ்போராக்களில் உண்டு. அப்படிப்பட்ட பலமான ஒரு புலம்பெயர் தமிழ் திரட்சியை கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அந்த அரசாங்கங்களின் மீது செல்வாக்கு செலுத்துவார்கள். அதுக்கு நல்ல உதாரணம் பிரம்டனில் வெளியாகிய அந்த இனப்படுகொலை தீர்மானம். இப்பவும் கனடாவில் அதை நாடாளுமன்றம் வரை கொண்டு போறதுக்கு முயற்சிக்கிறார்கள். எப்படி என்றால், எப்படி சீக்கியர்களுக்கு எதிரான அந்த இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பின் சீக்கியர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை இனப்படுகொலை என்று ஒரு மாநில சட்டமன்றம், ஒன்டாரியோ சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி அப்படி ஒரு கட்டத்தை நோக்கி இப்ப நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி. அப்ப இப்படி பார்க்கல, அதாவது பொதுவில், அதாவது நீங்க கேட்டது கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சாரி, அதாவது இந்த 3 அந்நிய சக்திகளில் 3 சக்திகளில் இந்தியா தொடர்ந்தும் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை தலையக்கூடிய நிலைமை இருக்கு. இது ஒன்று. ஆனால் இனப்படுகொலைக்கு நீதி கோரும் பொழுது இந்தியாவும் டயாஸ்போராவையும் தான் தமிழ் மக்கள் பெருமளவுக்கு நம்பக்கூடிய ஒரு நிலைமை வரும். அது தமிழகத்தையும் டயாஸ்போராவையும். இன்றைக்கு தமிழகத்தை தன்னில் கொண்டிருக்கும் இந்தியாவை இலங்கை கண்டபடி கையாளலாம். டயாஸ்போராவை கையாளுவது கடினம். ஒன்று பலமான டயாஸ்போரா இருக்குது ஐரோப்பாவில. தவிர இன்னொரு பிரச்சனை இருக்கு. மேற்கத்திய நாடுகள் உதவிகளை வழங்கும் பொழுது மனித உரிமையை ஒரு முன்னிபந்தனையாக வைக்கும். இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள் தான் பயணத்தடை என்று வெளிக்கிட்டு இருக்கு. நிலமாறு கால நீதியை பரிந்துரைத்ததும் மேற்கத்திய நாடுகள் தான். அப்ப நிலமாறு கால நீதியை ராஜபக்சர்கள் கைவிடப் போகிறார்கள். அவர்கள் 30 தீர்மானத்தை கைவிடப் போவதாக அறிவித்து விட்டார்கள். அப்ப இந்த பின்னணிக்குள்ள ராஜபக்சர்கள் நினைத்தபடிக்கு மேற்கு நாடுகளை கையாள. ஏற்கனவே அமெரிக்கா பயணத்தடை போட்டு தளபதிக்கு. அப்ப அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே மேற்கு நாடுகள் பல சில தளபதிகளுக்கு பயணத்தடை விதிச்சுட்டு வெளியில சொல்லாமல். அப்ப அது ஒரு வளமையான அந்த பாஸ்போர்ட் ப்ரொசீஜருக்கெல்லாம் நடந்துட்டு, விசாக்களுக்கெல்லாம். இப்படி ஒரு நிலைமைக்குள்ள மேற்கு நாடுகள் அவற்றை நினைத்தபடி இந்த அரசாங்கம் கையாள முடியாது. எனவே போர்க்குற்றம் என்று வரையில சீனாவில் ஒரு பலமான தமிழ் சமூகம் இல்லை. அப்ப அடுத்த சீனா உதவிகளை வழங்கும் பொழுது மனித உரிமைகளை ஒரு முன்னிபந்தனையாக விதிப்பதில்லை. மூன்றாவது, சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின்படி இலங்கை மிக முக்கியமான கேந்திர முக்கிய இடத்தில் இருக்கிறது. தென்னிந்தியாவை கையாள்வதற்கும் இந்த பயண போக்குவரத்தை கையாள்வதற்கும் எண்ணெய் வளங்களை நுகர்வதற்கும் அவர்களுக்கு இலங்கை மிக முக்கியம். ஏற்கனவே ஹம்பாந்தோட்டையில் அவர்கள் இருக்கிறார்கள். சீனர்கள் ஏற்கனவே இந்தியாவுக்குள் இலங்கைக்குள் வந்து விட்டார்கள். முக்கியமான விஷயம்.
சீனர்கள் இலங்கை தீவின் வரைபடத்தை மாற்றி விட்டார்கள். இலங்கை தீவின் இயற்கையான வரைபடத்துக்குள் ஒரு செயற்கை தீவை தலைநகரத்தில் உருவாக்கி அவர்கள் ஒரு 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 சீன நகரத்தை அங்கே உருவாக்கி விட்டார்கள். கொழும்பில் ஒரு சைனா டவுன் வந்துட்டுது. அவர்கள் அதுக்கு வேறு பெயர்கள் அழைக்கலாம், ஆனா அது பிராக்டிக்கலா பார்த்தால் அது ஒரு சைனா டவுன் தான். பார்க்க போனால் சீனா இலங்கை தீவின் வரைபடத்தை மாத்திட்டு மட்டுமில்லை, இலங்கை தீவின் அடையாளமாக முன்னுக்கு காட்டப்பட்டது தேரவாத பௌத்த சின்னங்கள். இப்பொழுது தாமரைமொட்டு கோபுரத்தை திறந்ததன் பின் இலங்கை தீவின் நவீன அடையாளமாக தாமரைமொட்டு கோபுரம் வந்துட்டு, லோட்டஸ் டவர். அப்ப இலங்கை தீவின் நவீன அடையாளத்தை மாத்திட்டார்கள், மெப்ப மாத்திட்டார்கள். அப்ப சீனா இலங்கை தீவில் முன்னெப்பொழுதும் வேற எந்த வெளிச்சக்தியும் செலுத்தாத செல்வாக்கை செலுத்துகிறது. அப்படி பார்த்தால் ராஜபக்சக்களின் போர்க்குற்ற சாட்டு என்பது அவர்களை மேற்கு நோக்கி போவதிலும் வரையறையை ஏற்படுத்தும், இந்தியாவை நோக்கி போவதிலும் வரையறையை ஏற்படுத்தும். எனவே அவர்கள் சீனாவை நோக்கித்தான் அதிகம் போகும் வாய்ப்புகள் உண்டு. இதுல ஆக பிந்திய உதாரணம், மே 18 அன்று ராஜபக்சர்கள் யுத்த வெற்றியை கொண்டாடினார்கள். யுத்த வெற்றியை கொண்டாடி போட்டு 5ஆம் நாள் 23ஆம் தேதி திரு மோடி அவர்களோடு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து கதைக்கிறார். அதை கேட்க இந்த ராஜபக்ச அவருக்கு உறுதி அளிக்கிறார், கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை நீங்கள் உருவாக்குங்கள், கட்டி எழுப்புங்கள், அதுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம். இதை இந்தியா முன்னம் கேட்ட போது ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் மைத்திரி எதிர்த்தார். எதிர்க்க காரணம் மஹிந்த தரப்பு அதை கொடுக்காதேன்னு சொல்லி. ஆனால் இப்ப அவர்களே இதை கொடுக்கிறார்கள், நீங்கள் கிழக்கு முனையத்தை உருவாக்கும் கொண்டு, இந்தியாவில மேற்கு முனையம் நாட்டை கிழக்கு முனையத்தை உருவாக்கும் கொண்டு சொல்லுகிறார்கள். சொல்லி போட்டு பிறகு அதில் பிரச்சனை வந்துட்டு சீனா தலையிட்டு. இப்ப கடந்த சில கிழமைகளாக அந்த இழுபறி இருக்கு. சீனா தலையிட்டத பிரகாரம் இப்பொழுது அதை இந்தியாவுடன் கொடுப்பதா இல்லையான்னு ஒரு பிச்சல் பிடுங்கள் வந்துட்டு. ஆனா அவர்கள் இறுதியாக அதை இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்தியா ஏற்கனவே அவர்களுக்கு மில்லினியம் சேலஞ்சில் அமெரிக்கா உத்தரவாதம் அளித்த கிட்டத்தட்ட அதே அளவு தொகையை உதவியாக கொடுக்க முன் வந்தது. அதை கொடுக்க வந்த நோக்கமே இவர்கள் சீனாவை நோக்கி போவதை என்றளவுக்கு தடுக்கலாமா என்றதுதான், வேறு யார்கிட்ட உதவி பெறாமல். அந்த உதவியை தனக்கு இலகுவாக பெறக்கூடிய விதத்தில் சில நிதி ரீதியிலான ஏற்பாடுகளை செய்யுமாறு இலங்கை கேட்டிருந்தது. அதுக்கு போன வாரம் சில நாட்களுக்கு முன் இந்தியா ஒப்புக்கொண்டிட்டு, இதை எப்படி இனி இலங்கை பார்க்கும் என்று பார்க்கணும். ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரை சிங்கள அரசாங்கங்கள் எப்பொழுதும் ஒரு அரசுடைய தரப்பு என்ற காரணத்தால் செழிப்பான ராஜதந்திர பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்றன என்று திருநாவுக்கரசு என்ற அரசியல் ஆய்வாளர் கூறுவார். இப்ப மிகச் செழிப்பான அரசியல் பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் ஒரு அரசு அது, மிகச் செழிப்பான ராஜதந்திர பாரம்பரியத்தை. எனவே அந்த ராஜதந்திர பாரம்பரியத்தின் பிரகாரம் அவர்கள் சமயத்துக்கு ஏற்ப சுதாகரித்துக் கொள்வார்கள். அவ்வாறு சுதாகரித்துக் கொள்ளும் இடத்து அவர்கள் இந்தியாவோட அதிகம் முட்டாமல் இந்தியாவோட அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருக்கு. ஏனென்றால் இந்தியாவும் அமெரிக்காவும் குளோபல் பார்ட்னர்ஸ். அப்ப ஒரு பக்கம் நீங்கள் ஐநா தீர்மானத்துக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கும் பொழுது மேற்கோட மோத வேண்டி வரும். ஏற்கனவே அமெரிக்கா பயணத்தடை விதிச்சிட்டு தளபதிக்கு. இந்த பின்னணியில் இந்தியாவோட நீங்கள் நெருங்கி போனால் இந்தியாவை வச்சுக்கொண்டு அமெரிக்காவை சமாளிக்கலாம். எனவே அவர்கள் பிராந்தியத்தை இந்தியாவோட நெருங்கி போனால் தமிழ் மக்களுக்கு எது கொடுப்பது என்பதையும் அதுக்குள்ளால தீர்மானிக்கலாம். இந்தியாவை பகைச்சால் கூட கொடுக்க வேண்டி வரும், இந்தியாவை அரவணைச்சால் குறைய கொடுக்கலாம். எனவே இதில் அவர்கள் மிகவும் தேர்ச்சியாக நடக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்தியாவின் தலையீடும் இருக்கு, சீனாவின் தலையீடும் இருக்கு. ராஜபக்சக்களின் யுத்த வெற்றிவாதம் என்பது அவர்களை சீனாவை நோக்கித்தான் கொண்டு போகும். இதுதான் இப்பொழுதுதான். நன்றி நிராந்தனை அவர்களை. நேர்கள் இணைந்திருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுகதை, விடை தேடும் பயணம். மாற்று என்று களமிறங்கியவர்களுக்கிடையே அந்த மாற்றுக்கு யார் தலைமை தாங்குவது என்ற போட்டியின் காரணமாக ஆளுக்கு ஒரு தரப்பாக பிளவுபட்டு நிற்கின்றார்கள் என்று கூறினால் பொருந்துமா? அது மட்டுமில்லை பிரச்சனை. எங்களிடம் ஒரு தலைமைத்துவ வெற்றிடம் நிலவுகிறது. ஆயுத போராட்டம் தலைவர்களை இல்லாமல் செய்துவிட்டது. அதுக்கு பின்வரக்கூடிய தலைவர்களும் கூட மைக்ரேட் பண்ணிட்டு நாம் புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். ஒரு தலைமுறையில் பெரிய இடைவெளி விழுந்துட்டு எங்களிடம் ஒரு யுத்த அனுபவத்தையும் கொண்ட அதே நேரம் ஜனநாயகத்தை பற்றிய ஒரு டேஸ்ட் தெரிஞ்ச ஒரு தலைமுறை இன்றைக்கு டயஸ்போராவெல்லாம் இருக்கு. யூதர்களை போல அவர்களும் அரசியலில் ஈடுபட வேண்டிய ஒரு தேவை வந்துட்டு, ஒருபுறம் இளம்பராயத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டிருப்பார்கள், பின்னுக்கு புலம்பெயர்ந்து அந்த புலம்பெயர்ந்த ஜனநாயக பரப்பில் அந்த ஐரோப்பிய நாகரிகத்தின் ஜனநாயக பண்புகளை அவர்கள் கற்றிருப்பார்கள். இந்த ரெண்டு திரட்டப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாலேயும் பெறக்கூடிய ஒரு ஜெனரேஷன் புலம்பெயர்ந்த தமிழ் தரப்பில் உண்டு. எங்களிடம் அது குறைவு. எங்களிடம் இந்த ஆயுத போராட்டம் பெருமளவுக்கு தலைவர்களை இல்லாமல் செய்து கொல்லப்பட்டோ காணாமல் போய் இல்லாட்டி ஒதுங்கியோ
இன்றைக்கு புலம்பெயர்ந்த தரப்பில் இருக்கிற பலரும் கூட அப்படி ஒதுங்கித்தான் இருக்கிறார். அவர்கள் இதுல ஈடுபாடு, அவர்களுக்கு 2ஆம் தலைமுறை வந்துட்டு, அவர்கள் 2ஆம் தலைமுறை விட்டு திருப்பி தாயத்துக்கு வருவார்களான்றதும் பிரச்சனை. புலம்பெயர்ந்த தமிழர்களில் பெரும்பாலானவர்கள் ஆம்பிபியன்ஸ், ஈருடகவாசிகள். விட்டு பிரிந்த தாயகத்தை பற்றிய அந்த இடிவேக்கம் ஒரு பக்கம், அந்நேரம் 2ஆம் தலைமுறையை விட்டுட்டு வர முடியாத ஒரு வேர் விட்டுட்டு ஒரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் இடையில் தடுமாறும் ஒரு தலைமுறை தான் 1ஆம் தலைமுறை புலம்பெயர்வு. 2ஆம் தலைமுறை புலம்பெயருக்கு பிரச்சனை, அவர் அங்கேயே பிறந்தவர். அப்ப இந்த பின்னணிக்குள்ள வந்து எங்களிடம் இப்பொழுது தலைமைத்துவ பற்றாக்குறை உண்டு. ஒரு பெருந்தலைவர் எல்லாவற்றையும் ஒரு பரந்த மனதோடு கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் எல்லா வேறுபாடுகளையும் மறந்து எல்லாரையும் அரவணைக்க ஒரு மண்டேலாவை போல ஒரு பெருந்தலைவரை இந்த நாடு உற்பத்தி செய்ய தவறிவிட்டது. உண்மையில மண்டேலா சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து வரையலாது, மன்னிக்கும் தரப்பிடம் இருந்துதான் மண்டேலா வரலாம். இந்த மன்னிப்பு தான் அவருடைய மகத்துவமாக இருக்கு. அப்படித்தான் தென்னாப்பிரிக்காவில் வந்தது. அடக்கும் தரப்பில் இருந்து மண்டேலா வரவில்லை, அடக்கப்பட்ட தரப்பில் இருந்து தான் மண்டேலா வந்தார். எனவே தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து தான் மண்டேலா வருவோம். ஒரு மண்டேலாவை உற்பத்தி செய்ய தேவையான அனைத்து அனுபவங்களும் கொடூரமான கொழுத்த அனுபவம் இருக்கு. இதன் விளைவாக ஒரு மண்டேலா இன்னும் வராத பின்னணிக்குள் தான் எங்களால் இந்த மாற்று மட்டுமில்லை, நீங்க கேட்கிற மாதிரி இந்த முழு தமிழ் பிறப்பையும் இணைக்கும் ஒரு பெருந்தலைவர் அற்ற ஒரு வெற்றிடம் நிலவுது. இப்ப இருக்கிறவர்கள் யாராவது தாங்கள் பெருந்தலைவர்களாக வளர்த்து கொண்டால் இந்த வெற்றிடம் சாத்தியமாகும். இல்லை என்றால் ஒரு பெருந்தலைவர் அரங்கில் இறங்க வேண்டிய தேவை இருக்கு. பல தலைவர்கள் அப்படி இறங்கும் பொழுது இப்ப இருக்கிற எல்லாருமே கட்சி தலைவர்கள், தேசிய தலைவர்கள் என்று சொல்ல முடியாது. கட்சி தலைவர்கள் தங்களுக்கு இடையில் அடிபடுறதானே உலக வளமை. ஒரு ஆயுத முதலுக்கு பின்னரான ஒரு சமூகத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமிக்க பார்வை உள்ளவர் தான் பெருந்தலைவர். எங்களிடம் அப்படிப்பட்ட பெருந்தலைவர்கள் கிடையாது. மற்றது யதார்த்தத்தை நோக்கி கனவை வளைப்பவர் தலைவர் இல்லை, அவர் தரகர். கிடைப்பதை பெற்றுக் கொண்டு போறதுக்கு எங்களுக்கு தலைவர்கள் தேவையில்லை. கிடைப்பதை பெற்றுக் கொண்டு போறதுக்கு எங்களுக்கு கிடைக்க முடியாததை சாதிக்கிறவர்களே பெருந்தலைவர்கள். நடக்க முடியாது என்று மனிதகுலம் நம்புகிறதை தன் ஆன்ம பலத்தால் உருவாக்கி காட்டுகிறவர்தான் பெருந்தலைவர். இதுதான் யதார்த்தம், இந்த சாத்தியமானதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறவர் பெருந்தலைவர் அல்ல. உள்ளூர் நிலைமைகளையும் புவிசார அரசியல் நிலைமைகளையும் கெட்டித்தனமாக கையாளுகிறவர் தான் பெருந்தலைவர். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் எங்களிடம் இப்பொழுது இல்லை. இந்த பெருந்தலைமை அற்ற பெருந்தலைவர்கள் அற்ற ஒரு வெற்றிடத்தில் தான் இருக்கிற உபதலைவர்கள் கட்சி தலைவர்கள் தங்களுக்கிடையே மோதிக் கொள்கிறார்கள். இதனால் ஒரு பலமான மாற்றம் இல்லை, கூட்டமைப்பும் இல்லை. மக்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு நோக்கம் இருக்கின்றது? நீங்கள் கூறியது போல் ஒரு வெற்றிடம் இருக்கின்றது. ஒரு தேசிய தலைமைத்துவத்துடன், தொலைநோக்கு பார்வை கூடிய தலைமைத்துவத்துடன் எல்லோரையும் அனுசரித்து எங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது எங்கள் குரலை ஒலிக்கக்கூடிய தலைமைத்துவம் ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் எங்களது மக்களை, குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்திய மக்களை எடுத்து நோக்கும் நேரத்தில் எக்கனாமிக் கேப், வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார இடைவெளி மிகவும் கூடிக்கொண்டே செல்கின்றது. புலம்பெயர் தேசத்திலிருந்து வரும் பணம் தவிர எங்கள் மக்களுக்குரிய சுய வேலைவாய்ப்போ அவர்களுக்குரிய அந்த பொருளாதார மீள்கட்டமைப்போ எங்கள் அரசியல் இருக்கும் கட்சிகளோ அல்லது அரசியல் பேசும் கட்சிகளோ அவர்களது வரைபடத்திலோ அல்லது அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ வைத்திருக்கின்றார்களா? கூட்டமைப்பின் இந்த முறை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு மாற்றம் இருக்கு, பிரச்சாரத்திலும் ஒரு மாற்றம் இருக்கு. அவர்கள் கடந்த 11 ஆண்டுகளாக தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்று ஒரு மந்திரம் போல சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இம்முறை அவர்களில் பலர் அந்த கோஷங்களை விட்டுட்டார்கள். கோஷங்கள் மாறிட்டு விட்டது மட்டுமில்ல, நான் ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தேன், புனிதமிழக்கும் கோஷங்கள் என்று. அவர்கள் கைவிட்ட கோஷத்தை தென்னிலங்கை மைய கட்சிகள் எடுத்துக்கொண்டன. உதாரணமாக மைத்ரிபால சிறிசேனவின் கட்சியில் கேட்கும் ஒருவர் அந்த புலிகளின் எழுச்சிப்பாளர்களை போட்டுக்கொண்டே பிரச்சாரம் செய்கிறார். நீங்கள் அவருடைய பத்திரிகை விளம்பரங்களை பார்த்தீங்கள் என்று சொன்னால் இவர் இயக்கம் நடத்துறாரா கட்சி நடத்துறாரான்னு சந்தேகமாக இருக்கும். அப்படியெல்லாம் வருகிறது. அப்ப இப்படி ஒரு பின்னணிகளை கூட்டமைப்பு தன் வளமையான கோஷங்களை கைவிட்டிருக்கு, விட்டு போட்டு இந்த முறை தேர்தல் விஞ்ஞாபனத்துல பொருளாதார அபிவிருத்திக்கு அதிக அழுத்தம் கொடுக்குது. என்றால் போன முறை கூட்டமைப்பு மைத்ரிபால சிறிசேன ரணில் ஆக்களோடு சேர்ந்து நல்லாட்சியை உருவாக்கியது. அந்த நல்லாட்சி உருவாக்கத்தின் கீழ் அவர்கள் நிலமாறு கால நீதியை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் நிலமாறு கால நீதியை 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி கவிழ்ப்பு குழப்பத்தின் போது மைத்ரிபால சிறிசேன அனாதையாக்கிவிட்டார். நிலமாறு கால நீதியின் 2 தந்தைகளில் அவர் ஒருவர் ரணில், மற்றவர்
2 பெற்றோர்கள். ஒருவர் ரணில், அவர் மைத்திரி. இவர் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆட்சியை கவிழ்த்தார் ஜனாதிபதியாக இருந்து. அதோட நிலமாறு கால நிதி இலங்கை தீவில் அனாதையாகிவிட்டது. அப்ப மைத்ரிபால சிறிசேன ஆட்சியை கவிழ்த்துட்டார். அப்ப இதுக்கு பின்னுக்கு கூட்டமைப்புக்கு ஒரு கர்ம சங்கடம் வந்தது. இனி நிலமாறு கால நிதியை கொண்டு போகிறார். அப்ப ரணில் என்ன செய்தார்? அவர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகளின் மூலம் ரோட்டை போட்டு, ரோட்டு விளக்குகளை போட்டு, இதுக்குள்ளால கொஞ்சம் கூட்டமைப்புண்ட வாக்கு தளத்தை பாதுகாக்கலாமான்னு ரணில் முயற்சித்தார். ஆனால் இது சொதப்பிட்டு. எப்படின்னு சொன்னால், நீங்கள் உண்மையில வீதி போடுவது, வீதி விளக்குகள் போடுவது போன்றவை அத்தியாவசிய தேவைகள். இது நாங்கள் கொடுக்கும் வரிப்பணத்தில் ஒரு அரசாங்கம் எங்களுக்கு செய்ய வேண்டியது. இதுக்கு ஒரு அரசியல்வாதி தேவையில்லை, இது ஒரு அரசியல் கட்சி செய்ய தேவையில்லை. அரசினுடைய உபகரணங்களை இதை செய்யும். ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டு பாலத்தை கட்டி போட்டு, ரோட்டை திருத்தி போட்டு, ரோட்டுக்கு விளக்க போட்டுட்டு, இதை நான் செய்தேன் என்று கட்சி உரிமை கோரியலாது என்று தேர்தல் ஆணையாளர் யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது அண்மையில் சொல்லிவிட்டு போனார். இது உங்கள்கிட்ட வரிக்கு திருப்பி தர வேண்டிய சேவை. இது ஒரு அரசியல் கட்சி இதை தனக்கு பிரச்சாரமா அதைத்தான் பயன்படுத்தினான். அதை பயன்படுத்தும் ஒரு நிலைக்கு அவர்களையும் தள்ளப்பட்டார்கள். இனப்பிரச்சினை தீர்வை நோக்கி அவர்கள் நகர்த்தின நிறைமாடுகார நீதியை மைத்ரிபால சிறிசேன அனாதையாக்கியதன் பின் கூட்டமைப்பின் அரசியல் திட்டம் தோல்வி அடைந்தது. எனவே பொருளாதார திட்டத்தை எடுத்தார்கள். ஆனால் அதை முன்னெடுக்க முடியவில்லை. ஏனென்றால், நீங்கள் 1000 வீதிகளை போடலாம், 1000 தெருவிளக்குகளை நடலாம். ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் நாவக்குழியில் ஒரு புத்த விகாரியை கட்டும் பொழுது அது எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போய் அங்க இனம் முரண்பாடே முதன்மை பெறும். நாவக்குழியில் இருக்கிற அந்த பௌத்த விகார எழும்ப நீங்கள் கட்டின ஒவ்வொரு ரோட்டுக்கும் உரிய அந்த பொலிவு அப்படியே குறைஞ்சு கொண்டே போகும். இதுதான் நடந்தது. கூட்டமைப்பு செய்த அபிவிருத்திகள் அனைத்தையும் ராஜபக்சக்களின் அந்த தனிச்சிங்கள வாக்குக்கான அந்த வேட்டை இல்லாமலாக. அப்ப அபிவிருத்தி தோத்துட்டு. இதுல ஒரு அடிப்படை கேள்வி இருக்கின்றால், அபிவிருத்தி என்றால் என்ன? அபிவிருத்தி என்பது ஒரு அமைச்சரை வச்சுக்கொண்டு, ஒரு அரை அமைச்சரை வச்சுக்கொண்டு செய்கிறதல்ல. அபிவிருத்தி என்பது ஒரு கூட்டுரிமை. எதை அபிவிருத்தி செய்வது, எங்கே செய்வது, யாரை வந்து செய்வது, எப்படி செய்வது என்பதை தீர்மானிக்கும் அந்த கலெக்டிவ் ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கணும். அதைத்தான் நாங்கள் அரசியல் உரிமையாக கேட்கிறோம். எனவே அபிவிருத்தி என்பது ஒரு கூட்டுரிமை. அப்ப அந்த கூட்டுரிமை எங்களுக்கு தராமல் அபிவிருத்தி என்றவர்கள் தருவதெல்லாம் சலுகை. அந்த சலுகையை நாங்கள் பெறுவது சரணாகதி. எங்களிடம் கடந்த பல தசாப்தங்களாக ஒரு அமைச்சர் அல்லது 2 அமைச்சர்கள் இப்படி தென்னிலங்கை மைய கட்சிகளோடு சேர்ந்து அபிவிருத்தி அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் இணக்க அரசியல் என்று அழைப்போம். அது இணக்க அரசியல் கூட இல்லை. இணக்க அரசியலில் மலையகம் தோல்வி, தமிழர்களும் தோல்வி. முஸ்லிம்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். ஏனென்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முஸ்லிம்கள் எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கல, அவர்கள் முழுக்க அபிவிருத்தி அரசியலை முன்னெடுத்தார்கள். உண்டு. 2, அவர்கள் ஒரு சந்தை மைய சமூகம். 3வது, அவர்கள் ஒரு 2வது சிறுபான்மை. 1வது சிறுபான்மைக்கு எதிராக 2வது சிறுபான்மையை கையாளுதல் என்ற அந்த பொறிமுறைக்கு கீழே அவர்கள் முஸ்லிம்களின் இணக்க அரசியலை ஆதரித்தார்கள். ஆனா முஸ்லிம்களுக்கு முன்னுக்கே இணக்க அரசியலை முன்னெடுத்த மலையகத்துக்கு என்ன நடந்தது? இன்றைக்கும் மண்சரிவும் அந்த லயத்தின் வாழ்க்கையை தான் அந்த மலையக மக்களுக்கு இருக்கு. அப்ப முஸ்லிம் மக்களின் இணக்க அரசியலுக்கு ஆதரவு வழங்கியது கூட ஒரு வகையில் இன விவகாரம் தான். அது ஒரு இன ஒடுக்குமுறைதான். பெரிய சிறுபான்மைக்கு எதிராக சிறிய சிறுபான்மையை தூண்டி விடுவது, ஒரு சமநற்ற வளர்ச்சியை ஏற்படுத்தி, பொறாமையை ஏற்படுத்தி, இதுகளுக்கு இடையில அதை வடிவ செய்தார்கள். எனவே இணக்க அரசியல், அதாவது எங்களிடம் பொருளாதார அபிவிருத்தி அரசியல் என்பது, அதாவது டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பொலிட்டிக்ஸ் என்பது எங்களிடம் இணக்க அரசியலாகத்தான் இருக்கு. அது ஒரு கொள்கை திட்டமாக, அது ஒரு குழு முடிவாக இல்லை. அப்ப இந்த பின்னணிக்கு கூட்டமைப்பு இப்ப திருப்பி புதுசாக நாங்கள் பொருளாதார அபிவிருத்தி இல்லை. பிரச்சனை என்னென்றால், எங்களுடைய கட்சிகள் கூற பிள்ளையாதான். ஈழத்தமிழர்களுக்கு 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று, இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு. 2, யுத்தத்தின் விளைவாக வந்த பிரச்சனைகளுக்கான உடனடி தீர்வு. இந்த உடனடி தீர்வு பொறுத்து எங்கள் கட்சிகளிடம் சரியான ஒரு வழி வரைபடம் இல்லை, ஒரு கொள்கை திட்டம் இல்லை. இவர்கள் தேர்தலில் கதைப்பது இனப்பிரச்சனைக்கான தீர்வை, தங்களால் எதையாவது முடியாத போது இவர்கள் கதைப்பது இன முரண்பாட்டை. ஒரு பக்கம் இன முரண்பாட்டை கதைப்பினம், இன்னொரு பட்டம் இது பற்றி அவர்களிடம் யாரிடமும் சரியான தரிசனம் கிடையாது. வடமாகாண சபைக்கு உட்பட யாரிடமும் இது தொடர்பில். அது மட்டுமல்ல, விக்னேஸ்வரன் புலம்பெயர்ந்த தமிழர்களின் உதவியை பெற்று மாகாண நிதியம் ஒன்றை உருவாக்க முயற்சித்தார். எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வளங்களில் ஒன்று புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இருக்கிற உதவி. எங்களுக்கு சரியான ஒரு ஒபிஷியல் சேனலுக்களால் வருமாக இருந்தால் எங்களுக்கு அரசாங்க நிதியை தேவையில்லை.
நாங்கள் எங்களை சரியாக இன்றைக்குமே தான் நடக்குது. COVID-19 காலத்தில் கோடிக்கணக்கான காசு வந்தது. ஆனால் ஒரு உரிய பொறிமுறை இல்லை. அந்த பொறிமுறையை மாகாண நிதியமாக செய்வதற்கு விக்னேஸ்வரன் முயற்சித்தார். ஏற்கனவே சிங்கள பகுதிகளில் இருக்கும் மாகாணங்களில் அப்படிப்பட்ட முதலமைச்சர் நிதியம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் விக்னேஸ்வரன் பதவியில் இருந்த வரையிலும் அந்த நிதியத்தை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் புலம்பெயர்ந்த தமிழர் முதலீடுகள் வடக்கு கிழக்கில் வருமாக இருந்தால் நாங்கள் டப்பண்ணி மேல் எழும்புவோம். புலம்பெயர்ந்த தமிழிடம் இருக்கிற பலம் போதும் எங்களை அப்படி தூக்கி நிறுத்த. கடந்த 11 ஆண்டுகளாக எங்களை தூக்கி நிறுத்தியதில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு, உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும். எனவே அவர்கள் அந்த நிதி வரக்கூடாது என்று திட்டமிட்டார்கள், அதை தடுத்தார்கள். அப்ப பிரச்சனை தான், நீங்கள் அபிவிருத்தி என்று வெளிக்கிட்டேக்கையும் ஒரு கட்டத்துக்கு மேல முதலமைச்சரின் மாகாண நிதியத்தை அவர்கள் தடுத்தார்கள் என்ற கேள்விக்கு விட வேண்டும். எனவே அபிவிருத்தியை அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க முன்னெடுக்க விட மாட்டார்கள். எல்லாட்டி அபிவிருத்திக்கான உரிமை, அதாவது கோட்டாபய ராஜபக்ச இந்தியாவில் வச்சு சொல்றார், காணி அதிகாரத்தையும் போலீஸ் அதிகாரத்தையும் நான் தரமாட்டேன். காணி அதிகாரத்தை நான் கொடுத்தால் விக்னேஸ்வரன் நான் ஒரு ஃபேக்டரியை போட போய்க்கிறதுல நீ ஃபேக்டரியை போடாது என்று சொல்லுவார். ரெண்டா காணி அவர்கிட்ட இருக்கு மாகாண சபையில. இது நடந்தது. அவர்கள் மன்னாரில் ஒரு தோல் 18 தொழிற்சாலையை நிறுவ முயற்சித்தார்கள். அந்த தொழிற்சாலையை அவர்கள் ஏற்கனவே ஹம்பாந்தோட்டையில் கொண்டு போக அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அதிகாரிகள் அதுக்கு ஒத்துழைக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனவே சுற்றுச்சூழல் ரீதியாக நிராகரிக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலையை மன்னாரில் கொண்டு போட முற்பட்டார்கள். எனவே விக்னேஸ்வரனின் மாகாண சபை அதை நிராகரித்தது. அவர் அப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு விவகாரமா சொல்ல வரினார். அதுதான் அபிவிருத்தி. அபிவிருத்தி என்பது நம்முடைய மக்களின் நோக்கு நிலையில் இருந்து, நமது சுற்றுச்சூழல் நோக்கு நிலையில் இருந்து, எதிர்கால தலைமுறைகளின் நோக்கு நிலையில் இருந்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டியது. அப்படி முடிவெடுத்து நாங்கள் ஒரு ஃபேக்டரி அங்க போடாது என்று சொன்னோம்னா அவர் அதை காணி அதிகாரமா பாக்கினோம். அப்ப காணி அதிகாரத்தை எங்களுக்கு தரக்கூடாது சொல்றது என்னத்துக்கு? உங்களோட தலைமுறைகள் முழுவதும் நாசமாக போக செய்யும் விதத்தில் ஒரு ஃபேக்டரி அங்க போட போறோம், நீ தடுக்கிறார். அப்ப இது ஒரு பிரச்சனை. அபிவிருத்தி ஒரு உரிமை. எங்கள் கட்சிகளிடம் அதை பற்றிய சரியான தரிசனம் இல்லை. அபிவிருத்தி ஒரு உரிமை, அதை நாங்கள் ஒரே நேரத்தில் கூட்டுரிமையாக பெறவும் வேண்டி இருக்க, நேரம் உடனடி திட்டங்களை வகுக்க வேண்டியிருக்கு. இந்த உடனடி திட்டங்களை வகுக்கலாம் எப்படி என்று சொன்னால், இந்த எப்படிப்பட்ட உடனடி உதவிகளை தமிழ் மக்களுக்கு செய்யலாம் என்பது தொடர்பில் 2 பொறிமுறைகள் இருக்க முடியும். ஒன்று, டயாஸ்போராவில் இருக்கக்கூடிய காசை பெறுவதற்கான பொறிமுறை, அதை உங்களுக்கு விட மாட்டேன். 2வது, நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் ஒத்துழைக்கும் பொழுது ஒரு பேரத்தை வைக்கலாம், பாகையும் பண்ணலாம். இன்ன விஷயங்களில் நீங்க எங்களுக்கு இதை செய்யணும். ஆனா அப்படிப்பட்ட பாகையும் நடந்ததா தெரியல. உதாரணமாக கடந்த 5 ஆண்டுகள் முழுவதிலும் எல்லா பட்ஜெட்டின் போதும் இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து, போன அரசாங்கத்தை பாதுகாத்தது கூட்டமைப்பு. ரணில் விக்ரமசிங்கவை 2க்கு மேற்பட்ட தடவைகள் நம்பிக்கையில்லா தீர்மானங்களின் போது பாதுகாத்தது கூட்டமைப்பு. ஏன் கணக்கா போனா, ஆட்சி மாற்றத்தை அமெரிக்க இந்திய தரப்புகளோடு சேர்ந்து உருவாக்கியதில் கூட்டமைப்புக்கு பங்கு இருக்கு. போன தடவை மஹிந்த ராஜபக்ச 2015ஆம் ஆண்டு கவிழ்க்கப்பட்டார் என்று சொன்னால் அவர் 3 இன வாக்குகளால் தான் கவிழ்க்கப்பட்டார். குறிப்பிடத்தக்க அளவு சிங்கள வாக்குகள், தமிழ் மற்றும் முஸ்லிம் வாக்குகளால் தான் கவிழ்க்கப்பட்டார். அது 3 மக்களும் வழங்கிய ஒரு மகத்தான ஆணை. அப்ப அந்த நேரத்திலிருந்து எங்களோட பாகையினை நாங்கள் வடிவா வச்சிருக்க வேணும். கூட்டமைப்பிட்ட அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இல்லை. அந்த பாகையினை அவர்கள் வச்சுக்கொள்ளும். இனப்பிரச்சனைக்கான தீர்மானத்தை ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு, இங்கால இனப்பிரச்சனைக்கான தீர்வை ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு, இங்கால உடனடி தேவைகளுக்கான ஒரு 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 திட்ட வரைவை கொடுத்திருக்க வேணும். அப்படி கொடுக்கப்படையில. அப்படி கொடுக்கப்படாதபடியால் தான் நிலமாறுகால நீதி சர்ஜினோன கம்பரெலிய பனை நிதியம் என்று சொல்லிக் கொண்டு சிறு சிறு அபிவிருத்திகளில் வழங்கினாங்க. இது பெரிய பரிசு கட்ட வேலையில் நடந்தது அப்படின்னு சொன்னால் நீங்க போனீங்கன்னா தெரியும். இந்த பிரதான சாலைகளே குறுக்கே போகிற குட்டி குட்டி ஒழுங்குகள் எல்லாத்துக்குமே தார் போட்டிருக்காங்க. அப்படி போட்டது போதாதுன்னு சில இடங்கள்ல தேரோடுற வீதிகளுக்கும் தார் போட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒருக்கா மட்டும் தேர் சுத்துற கோவில் தெருக்களுக்கும் தார் போட்டிருக்கிறார்கள். ஆனால் தேரே என மக்கள் விளங்குகின்ற பல வீதிகள் வன்னியில் இன்னும் கிரவல் சாலைகளாகவே இருக்கு. மழை காலத்தில் அறுத்தோடும் சாலைகளாக இருக்கு. மழை வெள்ளம் அதை திருத்த ஆள் இல்லை. அப்ப இதுலயும் வந்தவர்கள் சரியானபடி வளங்களை பகிரல. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அதாவது அபிவிருத்தி என்பதனை நீண்ட எதிர்கால தீர்க்க தரிசன நோக்கத்தோடு முன்னெடுப்பது வேறு, வாக்கு வங்கியை பாதுகாப்பது என்று கருதி முன்னெடுப்பது வேறு. இளமாறு கால நீதி சரிக்கணும்னு இவர்கள் வாக்கு வங்கியை பாதுகாப்பதற்கான ஒரு அபிவிருத்தியை தான் முன்னெடுத்தார்கள். ஆனா அந்த வாக்கு வங்கியை பாதுகாக்கும் அபிவிருத்தியை நாவக்குறையில் ஒரு விகாரி அவர் கட்டிவிட, அந்த விகாரியின் கோபுரம் மேல எழும்ப அனைத்து அபிவிருத்தியும் தரைமட்டமாகி. நன்றி திரு நிலாந்தன் ஐயா அவர்களை. நீங்கள் இணைந்திருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுகதை, விடை தேடும் பயணம்.
கிழக்கு மற்றும் வடக்கு பிரதேசத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மொத்தமாக 29 ஆசனங்கள் இருக்கின்றது. சரியா? அந்த 29இல் 2015 எங்களுக்கு 16 ஆசனங்கள் கிடைத்திருந்தன. இந்த முறை 2020 உங்களுடைய கணிப்பு என்ன? எத்தனை ஆசனங்கள் எங்களுக்கு கிடைக்கும்? கூறுவதில்லை. ஆனால் கூட்டமைப்பின் ஏகபோகத்துக்கு சோதனை வரும் என்று எனக்கு தெரிகிறது. இந்த மாற்றுக் கட்சிகள் தங்களுக்குள் ஐக்கியப்படாத காரணத்தினால் இவர்கள் பெரிய அளவு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் தெரிகிறது. ஒரு வாக்களிப்பு அலையை உற்பத்தி செய்ய இந்த கட்சிகளால் முடியவில்லை. வாக்களிப்பு அலையை நீங்க உற்பத்தி செய்தீங்கன்னா அது ஒரு திரள், அது ஒரு கூட்டு உளவியல். அப்ப அங்க மக்கள் நான் யாருக்கு வாக்களிக்க போறேன்றதை வெளிப்படையா சொல்லுவார்கள். இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போற கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் நீங்கள் கொடுக்குற துண்டு பிரசுரத்தை வாங்கினோம், நீங்கள் சொல்றதை கேட்கணும், ஆனா ஒரு அபிப்பிராயத்தையும் சொல்லாமல் இருக்கணும். பொதுவிலேயே ஈழத்தமிழர்கள் அபிப்பிராயம் சொல்லாத மக்கள். இப்படி அபிப்பிராயம் சொல்லாமல் இருந்தால் ஆயுத போராட்டத்தை ஒரு கட்டத்துல அதுல நடந்த தவறுகளுக்கு அதுவும் ஒரு காரணம். ஈழத்தமிழர்கள் நெத்திக்கு நேரம் அபிப்பிராயம் சொல்ல மாட்டார்கள். ஒரு ஆயுத போராட்டத்திலும் ஒரு அபிப்பிராயம் சொல்லியல. இப்பவும் அவர்கள் மிதவாத கட்சிகளிடமும் நெத்திக்கு நேர சில விஷயங்களை சொல்லியல. அப்ப வீட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போற, வீடு தேடி பிரச்சாரத்துக்கு போற வேட்பாளர்களும் கட்சி தொண்டர்களும் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் என்ன முடிவெடுக்கும் என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது. இந்த குழப்பத்துக்கு காரணம் ஒரு வாக்களிப்பு அலை உருவாகல. நான் தோக்குறவருக்கு வாக்களிச்சிருந்த சந்தேகம் மக்களுக்கு இருக்கு. இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை வரும் ஒரு திரளாக அந்த அலை எழும்பிக்கலாம். எனவே அப்படி ஒரு வாக்களிப்பு அலையை உற்பத்தி செய்ய இந்த தமிழ் தேசிய கட்சிகளால் முடியவில்லை. இதனால் தான் இந்த பிரச்சனை வருது. ஒரு குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்துக்கு இல்ல ஒன்றை தெளிவா சொல்லலாம், கூட்டமைப்பின் ஏகபோகம் சோதனைக்குள்ளாகும். ஒன்று. இரண்டு, இந்த மாற்று தரப்புகள் தங்களுக்கிடையில் மோதுமாக இருந்தால் அது கூட்டமைப்பை பலப்படுத்தும். இரண்டு. மூன்றாவது, மாற்று அணிகள் குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எத்தனை ஆசனங்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. அவர்கள் கடுமையாக வேட்படுகிறார்கள். நாலாவது, நிவாரணம் எல்லாமே வாக்குகளாக மாறாது. ஜனங்களுக்கு தெரியுது நிவாரணம் தர வேண்டிய தேவை வைக்கிறதுக்கு வருகிறோம் என்று. ஜனங்கள் அதை வாங்குது, ஆனா அதை வாக்குகளாக திருப்பி தராது. எனவே ஜனங்களுக்கு இந்த கட்சிகளின் பலவீனம் தெரியுது. ஆகையினால் நிவாரணம் எல்லாமே வாக்குகளாக மாறும் என்றில்லை. இந்த இவ்வளத்தையும் தொகுத்துத்தான் வாக்களிப்பு கோலம் இருக்கு. இலங்கையை எடுத்துக்கணும்னா 2002 கோடி மக்கள் இருக்கணும். இதுல 1,65,000 பேருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது. இதுல அந்த 1,65,000 பேர்ல 28 லட்சம் வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்ற அந்த மாயையில இருக்கிற ஆட்கள் என்று அடையாளம் ஃப்ளோட்டிங் ஓட்ஸ். வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் எல்லோரும் வாக்களிக்க ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணுமா, பதிவு செய்திருக்கணுமா, அல்லது அதில் ஏதாவது சட்ட சிக்கல்கள் அல்லது தற்பொழுதைய பேர்வுகள் அல்லது சட்ட சிக்கல் இல்ல. ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்களை, பிரஜா உரிமை பெறாதவர்களை வாக்களிக்க வைக்கணும் என்ற ஒரு நடைமுறை கேட்கப்பட்டது. அது வெற்றிகரமா செய்யப்படையில. எங்களோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருக்கின்றது உண்மை. அதனால் என்றால் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 3 அல்லது 4 பகுதி. எனக்கு இப்ப நாங்கள் வெளிப்படையாக பார்த்தால் 10.7 லட்சம் மக்கள் புலம்பெயர்ந்தது. 2009க்கு பின்னுக்கும் ஒரு புலப்பெயர்ச்சி இருக்கு, யுத்தம் முடிஞ்ச கையோட. ரெண்டு பார்த்தால் அது கூடலாம். ஆனால் என்னுடைய நண்பர்கள், கனேடிய நண்பர்கள் சொல்லுவார்கள் 4 பேருக்கு ஒருத்தர் புலம்பெயர்ந்திருக்காரு. ஈழத்தமிழர்களில் 4 பேருக்கு ஒருவர் மைக்ரேட் பண்ணிட்டாரு சொல்லுவாங்க. சரியான ஒரு கணக்கு வருவோம் சொல்லுவார்கள். கனடாவில் வர 2ஆம் தலைமுறை தன்னை ஒரு தமிழனாக பதிவதை விடவும் கனேடியனாகவே பதிகிறது என்பதனால இன ரீதியான அந்த புள்ளி விவரத்தை எடுப்பது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சமூக செயற்பாடுகள் அந்த சரியான புள்ளி விவரத்தை என்றால் சிலர் சொல்லுவார்கள் 4.5 லட்சம் பேர், சிலர் சொல்வார்கள் 3.5 லட்சம் பேர். அதுலேயே எங்கள்கிட்ட சரியான புள்ளி விவரங்கள் இல்லை. ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ் வாக்குகளை கவரணும் என்று கருதும் அளவுக்கு நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்பது உண்மை. லண்டனில் ஆகட்டும், கனடாவில் ஆகட்டும். அப்ப இந்த பின்னணிகளை எங்களுடைய வாக்கு பலம் ஒரு பக்கம் அந்த புலப்பெயர்ச்சியால குறைஞ்சிட்டு ஒன்று. ரெண்டாவது, எங்கள்ட்ட இன்னொரு ஆபத்து இருக்கு. நாங்கள் மிக குறைந்த பிள்ளைகளை பெறும் மக்களாக மாறிட்டோம். யுத்தமும் ஒரு காரணம், வேற மருத்துவ காரணங்களும் இருக்கு, குலவியல் காரணம் இருக்கு, தனியா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட். எங்கள்கிட்ட பிள்ளைப்பெரு வீதம் குறைஞ்சிட்டு. அப்ப இன்னைக்கு முஸ்லிம்களுடைய மொத்த வாக்கு கிட்ட வருது எங்களுக்கு. ஏனென்று சொன்னால் அவர்களிடம் பிள்ளைப்பெரு வீதம் அதிகம், எங்களிடம் பிள்ளைப்பெரு வீதம் குறைஞ்சிச்சு.
அப்ப இந்த சனத்தொகை விகிதம் எங்கள்கிட்ட குறைஞ்சிட்டு போறதுக்கு அதுவும் ஒரு காரணம். புலப்பெயர்ச்சி மற்றது சனத்தொகை இயல்பாக எங்களிடம் மருத்துவ மற்றும் வேறு காரணங்களால் பிள்ளைப்பேறு விகிதம் குறைஞ்சு ஒருவர்ல 2 பிள்ளையோடைய திருப்திப்படுகிற ஒரு நிலைமை வந்துட்டு. முன்கூர் பெரிய குடும்பங்கள் இருந்த காலம் இருக்கு. இதுவும் வாக்காளர்களின் தொகையை குறைக்கும். தவிர சட்ட ரீதியாக வாக்காளர்களை பதிவதில் எங்களுக்கு பெரிய தடை ஒன்றும் கிடையாது. ஆனால் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பார்களா என்ற பிரச்சனை இருக்கு. என்ற வாக்களிப்பு அலை கொண்டு வரும். போன முறை ஜனாதிபதி தேர்தலின் போது கடந்த ஜனவரி மாசம் அல்லது 7 மாசங்களுக்கு முன்னுக்கு கடந்த டிசம்பர் ஜனவரிகளில் தமிழ் மக்கள் திரண்டு போய் வாக்களித்தார்கள். யாரும் எதிர்பார்க்கல எப்படி 80% வாக்களிப்பார்கள் என்று. ஒரு வேகம் ராஜபக்சவை தோற்கடிக்கும். அப்ப இது கட்சிகளின் கைகளில் தான் இருக்கு. மக்களை வீட்டை விட்டு கொண்டு வாக்களிப்பில் தள்ளி விடுவதற்கு இந்த COVID-19 சூழலுக்குள்ள ஒரு சோர்வு இருக்கு. ஆனால் நேற்றைக்கு நல்லூர் திருவிழா தொடங்கி இருக்கு. ஜனங்கள் திரண்டு வந்தார்கள் எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி. எனவே ஜனங்களை திரள விட்டால் அவர்கள் திரள்வார்கள். திரளுவதற்கான சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சரியான தலைமைகள் இல்லை என்பதுதான் பிரச்சனை. எனவே இந்த இடத்தில் அந்த கட்சிகள் சரியாக மக்களுக்கு உணர்வூட்டும் போது அவர்கள் வாக்களிக்க வருவார்கள். வாக்களிப்பு வீதம் கூடினால்தான் எங்களுக்கு நல்லது. உதாரணமாக கிழக்கில் முஸ்லிம்களுக்கும் எங்களுக்குமான சனத்தொகையை பார்த்தீங்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் தங்களோட முழு சனத்தொகைக்குமான பிரதிநிதித்துவத்தை பெறுகிறார்கள். ஆனால் எங்களுடைய சனத்தொகை முழுவதுக்குமான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பெறுவதில்லை. காரணம் என்ன? முழு வாக்களிப்பு இல்லை. இரண்டாவது, பல கட்சிகள் போட்டியிடுவது. இந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் ஒரு ஆபத்து இருக்கு. என்னென்றால், போட்டியிடும் கட்சிகள் சுயேட்சை குழுக்களை அவர்கள் பிறகு எப்படி கணிப்பாரான மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 5% எடுப்பார்கள். இந்த 5% கூடுதலான வாக்குகளை பெறும் கட்சிகள் மட்டும்தான் திருப்பி கவுண்ட் பண்ணப்படும். 5% குறைவாக பெறும் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் நிராகரிக்கப்படும் வாக்குகளோடு சேர்ந்து. அப்படி நிராகரிக்கப்படும் வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அது வீழ்ச்சியை காட்டும். எங்களுக்கு அது பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்யும். ஒரு பிரதிநிதி சில 100 வாக்குகளில் தன் பிரதிநிதித்துவத்தை இழப்பார். ஆனா பல 100 வாக்குகளை நிராகரிக்கப்பட்ட ஒரு சுயேட்சையோ அல்லது கட்சியோ கொண்டிருக்கும். கிழக்கில் தான் நடக்குது. பல தமிழ் கட்சிகள் போட்டியிடும் பொழுது நிராகரிக்கப்படும் வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது எத்தனை பேருக்குள்ள அந்த வாக்குகள் பங்கிடப்படுவது என்ற பிரச்சனை வரைக்க எங்களோட பிரதிநிதித்துவம் குறையுது. எனவே இதில் கன விஷயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். ஒன்று, எல்லாரும் வாக்களிப்போம், ஒரு வாக்களிப்பு இலவரம். 2, இயன்றளவுக்கு இந்த சுயேட்சைகள் தேவையில்லாத கட்சிகள் போட்டியிடுவதை தவிர்ப்போம். அது எங்க தவிர்க்கலாம் என்றால், ஒரு பலமான தேசிய இயக்கம், ஒரு பலமான ஒரு தேசிய தலைவர் வரும் பொழுது இந்த கட்சிகள் வராது. இன்றைக்கேன் மதச்சண்டை வருகிறது, ஏன் சாதி சண்டை வருகிறது, ஏன் பிரதேசவாதம் வருகிறது? அந்த தமிழ் தேசிய திரட்சி உடைஞ்சிச்சு. ஒரு பலமான தலைவர் இல்லை. ஒரு பலமான தலைவர் சமூகத்தை திரட்டும் பொழுது இந்த கூறுபாடுகள் சாத்தியம் இல்லாமல் போயிடும். நன்றி திரு நிலாந்தன் ஐயா அவர்களே. சங்கரண்ணா, இறுதி கேள்விகள் ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா? இல்ல, வேற ஒரு கேள்வி இல்லை. நன்றி திரு நிலாந்தன் ஐயா அவர்களை. உங்களது நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுக்கு மிகவும் சிறந்த கருத்துக்களை தொலைநோக்கு பார்வையுடன் கூறியிருந்தீர்கள். மிகவும் நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த கொரோனாவிற்கு மத்தியில் சிங்கப்பூர், மலாவியை தொடர்ந்து இலங்கையில் நடக்கவிருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தல் என்ன செய்ய போகின்றது என்று நீங்கள் கூறியது போல் இது தமிழ் மக்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் இதையும் கடந்து போய் இனிவரும் காலங்களிலாவது நாங்கள் ஒரு குடையின் கீழ், நீங்கள் கூறியதுபடி ஒரு தேசிய தலைமைத்துவத்தின் கீழ் இயங்கும் நேரத்தில் தான் நாங்களாக எங்கள் சுய உரிமைகளுடன் எங்களது அடையாளத்துடன் மீண்டும் ஒரு பீனிக்ஸ் பறவை போல் நாங்கள் எழுந்து வரலாம் என்பது என்ன தாழ்மையான கருத்து. உங்கள் நேரத்துக்கு நன்றி. காலை வேளை 7 மணிக்கு உங்களை எழுப்பி இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு புள்ளியில். என்னுடன் இணைந்த சொர்ணம் சங்கர் அண்ணாவிற்கும் நன்றி. அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பில் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் இருவருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புள்ளியில் சந்திப்போம். அதுவரை அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பில் நன்றி கலந்த வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நிலாந்தன், நன்றி ரூபா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்று முடிவடைவது விடுகதை, விடை தேடிய பயணம்.
இன்றைய இந்த விடுகதை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருந்தோம் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் இருந்து திரு நிலாந்தன் அவர்களை. இலங்கையில் இடம்பெறவிருக்கும் 2020 பாராளுமன்ற தேர்தல் பற்றிய ஒரு சிறப்பு கலந்துரையாடலுடன் இந்த எதிர்வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இடம்பெறும் இந்த தேர்தலானது எவ்வாறான நிலைமை இதனை தமிழ் மக்கள் மத்தியில் எடுத்து வர முடியும் அல்லது தற்பொழுது இருக்கும் தலைமைத்துவத்தின் மத்தியில் எவ்வாறான முடிவுகளை அவர்கள் எங்களை நோக்கி எடுத்து வர முடியும் என்ற கோணத்தில் இன்றைய நாளை ஆராய்ந்தோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.